ப்ரோ ஜஸ்ட் ஒரே விஷயம் தான் ப்ரோ சொல்லணும். நேற்று நேற்று நீங்கள் நான் ஜென்ரலாக அப்பப்போ வருவேன் ப்ரோ, கேட்டுட்டு தான் இருப்பேன். நைட் டியூட்டிஸ் போதெல்லாம் இந்த டைம் பாஸ் என்ன வேலை? ஓகே டாக்டர். இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் தான் ப்ரோ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இதுதான். நான் இல்லைங்களே, ஆனால் நேற்றுக்கு நீங்கள் பேசுனீங்கல்ல அந்த டாக்டர் பற்றிலாம், அதை கேட்டுட்டு எனக்கு ஒன்று தான் ப்ரோ தோணுச்சு. எனக்கு எப்பப்போல்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது தான் இந்த ஸ்பேஸ்லாம் கேட்டுட்டு தான் ப்ரோ இருப்பேன். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களை கலாய்க்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக தான் ப்ரோ இருக்கும். டாக்டர் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் என்னோட நம்பர் தரேன். உங்களுக்கு எப்பயாவது ஏதாவதுனா நீங்கள் எனி டைம் டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. டாக்டரா எங்க சென்னையில் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க ப்ரோ? இப்போதைக்கு சென்னையில் தான் ப்ரோ இருக்கேன். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் எனி டைம். இல்லை எனக்கு நீங்களும், நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், எனக்கும் ஆப்வியஸாக என்னோட வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பர்சனல் இரிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் எப்போ எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், நான் இப்போ ஒன்று நைட்டு டியூட்டியில் இருந்தால் இங்கே ஸ்பேஸில் இருப்பேன். இல்லைன்னா நான் யூடியூப்பில் அப்புறம் கேட்பேன் ப்ரோ. கண்டிப்பாக நிறைய டைம் நான் சிரிச்சது தான் ஜாஸ்தி. எனக்கு இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் கேட்குறதே ஒரு மாதிரி ஓகே, ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் டு 2 ஹவர்ஸ் அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான். ஸோ டெஃபினெட்லி வெரி ஹெல்ப்ஃபுல் ப்ரோ. அதனால தான் என்னால் முடிஞ்சது, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ரிட்டர்னாக. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வரல, பார்ப்போம். இல்லை ப்ரோ, எனி டைம். ஆனால் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க 2 மணி வரைக்கும். இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தங்க சொன்னாங்க, சரி ஓகே நீங்கள் நேற்று சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் 2 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கலன்னு சொல்லிட்டு காலைல 10 மணி 11 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க, ஆனால் மற்றவங்களும் தூங்க முடியாதுல்ல, நீங்கள் அதிக யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு விஷயம் கேட்டாங்க. ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆமாம், அது என்னால் பண்ண முடியுது, என்னால் காலைல 10 மணி வரைக்கும் தூங்க முடியுது. பட் இங்கே கேட்கறவங்க எல்லாத்தையும் எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ண முடியும்? ஆமாம் ப்ரோ, இப்போ இன்னைக்கு எனக்கு டியூட்டியில் இருக்கிறதுனால என்னால் இருக்க முடியுது. எனக்கு டியூட்டி இல்லைன்னா நான் யூடியூப்ல தான் கேட்பேன். ஏன்னா இப்போ முடிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கணும், தூங்கக்கூடாது. டியூட்டி டைமில் ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கணும். ஸோ அதனால சரி, இப்போ பேஷண்ட் இல்லாத போது கொஞ்சம் ஓகே, நம்மளால ஏதாவது முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு இது ஸ்பேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே டியூட்டி இல்லாத டைம் காலைல வேலை செய்யணும்னா நைட்டு தூங்கினா தானே ப்ரோ வேலை செய்ய முடியும். இல்லை நான் அதை சொல்ல, தூங்கணும், நைட்டு தூங்கணும் அப்படின்றது பண்ணி ஆகணும் எல்லாரும் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட ஒருத்தங்க நீங்கள் சொல்கிறீங்க ஓகே தூங்கணும்னு சொல்கிறீங்க, 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, சொல்லிட்டு நீங்களே 2 மணி வரைக்கும் எல்லாரும் தூங்க விடாமல் ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதை சொல்கிறேன் ப்ரோ. இதுக்கு நான் என்ன ப்ரோ சொல்கிறது? ஸ்லீப் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் தான் ப்ரோ. அது அது அவங்க யாருக்கு ஒரு கருத்து சொன்னாங்களோ அது தவறு இல்லை. ஸ்லீப் எல்லாருக்கும் முக்கியம்தான். தவறு இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன் தவறு இல்லை. அவங்க சொன்னது கொஞ்சம் எனக்குமே ஆமாம் இல்லை தப்பு தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கார்த்திக் ப்ரோ. ஹலோ ஹாய் ப்ரோ. ப்ரோ இது லாங் சலாம் கலெக்ஷன் எப்படி ப்ரோ? ஓகேவா? ரொம்ப வஸ்டா? ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். நீங்க என்ன டாக்டர் இருக்கீங்க சகித்? ப்ரோ நான் இங்க அண்ணா நகர்ல ப்ரோ, ஒரு கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட ஏதாவது வயிறு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா ஏதாவது இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க. இந்த நெஞ்செரிச்சல் அதுதாங்க பிரச்சனையா இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க எப்போ வேணுமோ என்ன வேணுமோ என்ன டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, டிஎம் பண்ணுங்க, நான் என் நம்பர் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நான் என்னால் ட்ரீட்மெண்ட்லாம் நான் ஓவர் த ஃபோனே நான் சொல்லிடுவேன் ப்ரோ. இந்த ராமச்சனுக்குலாம் வயிற்றறிச்சல் அதிகமா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் 2-3 மாசமா. அவருக்கும் ட்ரீட்மெண்ட் எதை கொடுங்க. ஏதாவது ஜி நீங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டா? கேஸ்ட்ரோல தான். அவருக்கு இந்த தூக்க மாத்திரை போடுங்க ஜி. அந்த கரெக்டா எலெக்ஷன் வரும்போது சொல்றேன், ஒரு 1 வீக் போட்டு தூக்க வச்சிருங்க. தூங்க சொன்னேன், அந்த ராமச்சனுக்குலாம் வயிற்றறிச்சல் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க.
என்ன ராபின்சன் இன்னைக்கு சீக்கிரம் ஹலோ ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அழுகுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? என்னப்பா நம்ம வந்தாவே ஒரு கூட்டம் வரீங்களே. கட்சியே நீ பேசக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன். வாங்க. அப்படியா? சரி, அப்ப என்ன பேச வந்திருக்கீங்க? கட்சி பேசலன்னா நீங்க போட்டிருக்க டிபி பத்தி தான் பேச போறேன். வேற யாரை பத்தி பேச போறேன்? சரி சொல்லுங்க, என் டிபி இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனந்தா நீங்க பேசுறது? ஆனந்தா யுவராஜா? ஹேமந்த், 2 பேரும் தப்பு. அது விடுங்க. அவர் ஆனந்தம் நினைச்சுதான் பேசினாரு. என்ன விஜய் தானே? ஆமா, அப்படி ஆனந்த் பேசினாலும் என்ன டிபில பிரச்சனை? இருக்க விஜய் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன கார்த்தி, இப்ப பாத்தீங்களா இல்லையா என்ன பத்திரம் பாத்தீங்களா? பத்திரம்? ஆமா. இப்பதான் கட்சி பத்தி பேச மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஆரம்பிக்கிறீங்களே ராபின்சன், அங்க நிக்கிறீங்க. இப்பதான் மக்கள் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா ஜி ஹேமந்த்? அப்ப எப்படிங்க எதுக்கு முடியும்? அப்ப ஐயோ, எதுக்கு நடுவுல சொல்லுங்க, நீங்க அந்த எப்படிங்க டைலாக் முடியும்? விடணும்? எப்படி முடியும்? நடுவுல எதுக்கு? இனிமே நடுவுல கொண்டு வந்தா தானே ஆரம்பமே கொண்டு வந்துருவோம். சரி சரி ராபின்சன் ஆரம்பிங்க. என்ன பத்திர மேட்ரு என்ன ஆரம்பிங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல? இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் டிஎம்கே பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது போய் பார்த்தா இது ஆரம்பிச்சவங்களே ஆரம்பிச்சவங்களே பெரிய ஆளுங்க, அவங்களே பண்ணி நல்லா காசு பாத்துட்டாங்க. ஆனா அதுல சரி ஒரு என்ன பாத்துட்டாங்க, சரி பாத்துட்டாங்க, நீங்க எதுவும் பாக்கலையா? இதுதான் நீங்க பாக்கலையா நாங்க பாக்கலையா இல்ல, நீங்க ஒருத்தர் அக்யூஸ். இப்ப நான் வந்து ஒரு ஒரு சரி, ஒரு தப்புனா சாஃப்ட்வேர் தப்பு நாங்க ஒத்துக்கிறோம். இருங்க தப்புனா இருங்க தப்புன்னு நாங்க ஒத்துக்கிறோம். இருங்க ராபின்சன் நீங்க ஹேமந்த், சொல்றதுக்கு தான், நீங்க தப்புன்னு சொல்றீங்க, இருங்க தப்புன்னு இருங்க ஒத்துக்கிறோம். நானே சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து இல்லீகல் மணி பண்றது எல்லாமே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லீகல் மணின்னு யார் சொன்னாங்க? இல்லீகல் மணின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? சரி ஓகே, எனக்கு என் கம்பெனிக்கு வந்து காசு போடணும். ஓகே, எனக்கு ஃபண்டிங் மாதிரி தேவை வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். அந்த சாஃப்ட்வேர்ல கண்டுபிடிச்சவனே நான் தான். நான் தான் பண்ணி நான் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதுல இருந்து ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு இப்ப யாரு பெரிய இது? இல்ல இல்ல, பண்ணவன் நான் தானே. அப்படி சொல்லக்கூடாது ராபின்சன் ப்ரோ. என்னதான் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க யூஸ் பண்ணாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கிட்டே இப்போ ஆப்போசிட்ல இருந்து பாரு பாரு அது தப்புன்னு சொல்றீங்களே. நீங்க வந்து என்னது, இவங்க இல்ல சுப்ரீம் யூஸும் பண்ணுவீங்க சுப்ரீம் ஆனா கோர்ட் தப்புன்னு அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னா தான். அது எவ்வளவு கேவலமான விஷயம். இல்ல 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 இல்ல, நீங்க இருங்க. சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு தான். அவங்க எதுக்கு தெரியுமா பண்றாங்க? இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பணம் வரக்கூடாது, எப்படியாவது டிஎம்கே அதை ஒழிக்கணும், ஏதாவது பண்ணி வந்து அதை அவங்க வந்து ஹலோ, 40 பண்ணணும். சுப்ரீம் ஏதாவது அதான் கோர்ட்ன்றது அவங்களோட தனி, இது. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்ன்றது தனி, ஓகேவா? அவங்களுக்கு சரி, அட்டானமி பவர் எதுக்கு இருக்கு. இவ்வளவு நாள் இத ஹலோ, வந்து பண்ணாம இப்ப பண்ணிருக்காங்க? நீங்க சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. இல்ல இங்க இவ்வளவு நாள் பாருங்க, மொத்தம் close to அதுல election. அதிகமா வாங்குனதே பிஜேபி தான், சரியா? அவங்களுக்கு அடுத்துக்கு இனி உங்க லாஜிக் படி வந்தாலுமே இது பேன் பண்ணா, பேன் இன் தி சென்ஸ் லைக் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அது வந்து டிஸ்க்ளோஸ் தான் பண்ணுவாங்க, சரியா? இதுல ஒன்னும் பிரச்சனை வர போறது இல்ல. யார் குடுக்கறான்றது இப்ப இனிமே தெரிய போகுது. முன்னாடி தெரியாம இருந்துச்சு, இது தெரிய போகுது, இதுல சரியா? மட்டுமே அவங்களுக்கு வரப்போறது இல்ல. இதுவும் சும்மா அவங்களுக்கு ஒரு டீ செலவு மாதிரி தான். ஓகே, இது ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. டீ அவங்களுக்கு வந்து இது செலவு மாதிரி மட்டுமா எல்லாம் ஒரு கிடையாது. இது? நீங்க போய் முதல்ல போய் பார்க்கணும், ஓகேவா? யாராச்சும் எடுத்து இல்ல டீ செலவு போட்டுருப்பாங்க. தாங்க. இல்ல 30,000 கோடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உடனே தூக்கிட்டு 5,000 கோடி 30,000 கோடி கார்த்தி, 5,000 அதெல்லாம் கோடி வந்து டீ செலவு தான். தூக்கிட்டு வந்துறீங்க. 30,000 கோடி எல்லாம் அதெல்லாம் ராபின்சன், என்ன கார்த்தி? இப்போ உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை வருது அத சொல்லுங்க, கதறக்கூடாது. இப்ப ஒன்னும் பிரச்சனைக்கு பிரச்சனை வாங்க. இல்ல. நீங்க இல்ல கதறது பயப்படுறது இதெல்லாம் வந்து ஜி இங்க பாருங்க, நேத்து ஆரம்பிச்ச கட்சி இல்ல ஜி எங்களுதெல்லாம். நாங்க இது எதுக்குமே கதறணும் சரி அவசியமே இல்ல ப்ரோ, ஜி. பத்திரன்னு ஆரம்பிச்சீங்களா? இல்ல யாருக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல, அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வந்து எல்லாருமே வந்து மீடியா வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் வந்து இப்ப இருக்கிற ரூலிங் கவர்மெண்டே நீங்க பேசும்போது உண்மை பண்ணதே நீங்க, பண்ணவங்களே இவங்க, அவங்கள விட்டுட்டாங்க இது இவங்க. நாங்க தான் அப்படி என்ன பண்ணது? என்ன என்ன என்ன- என்ன இது இல்ல பிச்சை மறுத்தாங்களா? அவங்க தப்பு மறுத்தாங்களா பண்ணிட்டாங்களா? எங்கேயாச்சும்? தப்பு இதா பண்ணிட்டாங்களா? என்ன அது ரூல் தானே? அது தப்பு தப்பு தான் பண்ணல பண்ணிட்டாங்களா? இல்ல கார்த்தி. இத கொண்டு வந்தது யாருது கார்த்தி? 2017 ஆமா, இவங்கதானே கார்த்தி பிஜேபி கொண்டு தான். இப்ப ஆமா, இவ்வளவு பிஜேபி நாள் தான் கொண்டு கழிச்சு வந்தாங்க. கார்த்தி, இப்ப எது கார்த்தி இப்ப இந்த கொண்டு வரணும் சொல்லுங்க? ப்ரோ, இப்ப ஏன் கொண்டு எதை கரெக்டா வந்தது கொண்டு வந்து வந்தாங்க? லெஜிஸ்லேட்டிவ்ல எதை கொண்டு லாவா, வந்தாங்க? இல்ல அது லா, சாரி, எதை அது இல்ல ஏதோ இல்ல ஒரு இது எதை மாதிரி கொண்டு கொண்டு வந்தாங்க. வந்தாங்க? இப்ப 2017 அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஸ்கீமா கொண்டு ஓகே. வந்தாங்க. இப்ப வந்து ஆமா, சுப்ரீம் கோர்ட் அதை இப்ப வந்து இப்ப சொல்லியிருக்கு, அவ்வளவுதானே கோர்ட் வந்து தவிர. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அது பண்ண வேணாம். யார் யார் காசு கொடுத்துருங்க சொல்லுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? கார்த்தி, பிரச்சனை என்னன்னு தெரியுமா நான் சொல்றேன்? இப்ப க்ளோஸ் டு எலெக்ஷன் எதுக்கு இது பண்ணணும்? அவங்க எதுக்கு பண்றாங்க சொல்லுங்க?
அவங்க அஜெண்டா என்ன? நீங்க அவங்களுக்கு நீங்க 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 என்ன டிஎம்கே புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க. எக்ஸ்போஸ் பண்ணணும். அவங்களுக்கு டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணி இது மூலமா ஒரு ராபின்சன் முதல்ல தெரிஞ்சுக்கணும், என்ன உலகமே எக்ஸ்போஸ் வந்து பண்ணி என்ன நீங்க டிஎம்கே இல்ல உங்களை சுத்தியுமே வந்து ஓ சுத்துதுன்னு நீங்க இல்ல நினைச்சிட்டு இல்ல இருந்தீங்கன்னா அதுதான் ராம்சன் தப்பு. ராம்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்றது உண்மைதான். என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இல்ல, ராமச்சந்திரன் சொல்றது உண்மைதான், இல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ஆனா வந்து ஆனா வந்து இது தெரியாமலே வந்து ராகுல் காந்தியும் இவரு ஸ்டாலினும் அறிக்கை கொடுத்துட்டு போந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனைங்க. இப்ப வந்து பிஜேபி ஆளுங்களும் இதே மாதிரிதான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் தான் போடுவோம்ல, பர்சன்டேஜ் தான் போடுவோம். வேற என்ன பண்றோம். போடுவோம்? பர்சன்டேஜ் தான் போடுவோம். என்ன வந்திருக்குன்னு போடுவோம்ல. நீங்க வந்து அடிச்சு சும்மா 9,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க இவ்வளவு நாள். சும்மா வந்து அசால்ட்டா அடிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஹலோ, அது தப்பா அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாத இருந்தா நீங்க பாருங்க, சும்மா அது ஒரு எல்லாமே இஷ்டத்துக்கு வெயிட் பண்ணி பேசக்கூடாது. ராபின்சன் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வெயிட் பண்ணி பேங்க்ல பாண்டா வரதுதான், பேங்க்ல கொடுத்து வாண்டதான், அது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே எந்தெந்த கம்பெனில வந்து சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்களா? நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், நீங்க மார்ச் 6க்குள்ள கொண்டு போய் வைப்பீங்களா? நீங்க கோர்ட்ல பிஜேபி வைப்பாங்க. என்ன மிஞ்சி பண்ண என்ன சொல்லுவீங்க? அம்பானி அதானின்னு கருவீங்க, அவ்வளவுதானே. அதுதான் பண்ணுவீங்க. ஆனா தமிழ்நாட்டுல யாரு கொடுத்தாங்கன்றத பாப்போம்ல. இல்ல கார்த்திக் தமிழ்நாட்டுல யாரு ப்ரோ, கொடுத்தாங்கன்னு பாப்போம்ல. என்னதான் மிஞ்சி போனாலும் பிஜேபி இருந்து அடானி இது வந்துரும். இவங்களுக்கு யார் வருன்றதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இங்க மிஞ்சி போனா அம்பானி அதானி கொண்டு வருவாங்க இவங்க, அதுக்கு மேல கொண்டு வர முடியாது. இங்க தமிழ்நாட்டுல யாருன்றதா இப்ப சீக்கிரட்டே தான். நீங்க வச்சுதானே ஆகணும். 6ஆம் தேதிக்குள்ள, மார்ச் 6க்குள்ள கொண்டு வந்து வச்சுதானே ஆகணும். யாரு கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்றதா? என்னத்த எக்ஸ்போஸ் பண்றது? அது சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்கு. சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்கு ராம்சன், புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கார்த்திக்? சுப்ரீம் கோர்ட் அது தெரியாம தான், அதுவே தெரியாம தான் உட்காந்து கறிட்டு இருந்தீங்களே. நீங்க ஃபுல்லா உட்காந்து கறிட்டு இருந்தீங்களா? நீங்க அவங்களும் போய் இண்டோவே லிஸ்ட் பண்றீங்க. அவங்க 5000, ஆமாங்க, அவங்க 5000 கோடி லிஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க அதே மாதிரி 500 கோடி லிஸ்ட் கொடுங்க. யார் வேணாம்னா கொடுங்க, கொடுத்துட்டு வாங்க. அவங்க கொடுப்பாங்க கார்த்தியா. அவங்களுக்கு என்ன அதானே சொன்னேன். இது அவங்களுக்கு ஒரு மேட்டருமே இல்ல கார்த்தியா. அவங்களுக்கு மேட்டர் இல்ல. என்ன 2017 வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்து 2017 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துல 5000 கோடி வாங்கிருக்காங்க. நீங்க 2 வருஷத்துல 500 கோடி வாங்கிருக்கீங்களே. அது ஒரு ஸ்டேட்டை வச்சு. அவங்க 30 ஸ்டேட்டை வச்சு வாங்குறாங்கல்ல, 36 ஸ்டேட் வச்சு வாங்குறாங்கல்ல. தமிழ்நாட்டுல எவ்வளவு கம்பெனி தொடங்கி இருக்கோம், எவ்வளவு கம்பெனி, நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு போய் வைங்க. யாரு வேணாம்னா நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு போய் வைங்க, பாப்போம்ல. அப்பதான் பேசுவோம் நாங்க. எங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. யாருங்க பண்ணா? கோர்ட்ல சொன்னாங்க. அது கோர்ட்ல கொடுத்த வெர்டிக்ட். அது கோர்ட்ல கொடுத்தது. ஏங்க எல்லாத்தையும் அவங்களோட இது இல்லாம வரப்போதா ஐயா ராபின்சன்? கோர்ட்ல இந்த சட்டமே தப்புட்டாங்க ஃபர்ஸ்ட். சரியா? இதுவே வந்து தப்பான விஷயம், அதை பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதுவே பிஜேபிக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அடி. அதுக்கப்புறம் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியும் கொடுப்பாங்க, டிஎம்கேயும் கொடுக்கணும். அப்படி நினைக்கிறீங்களா? பிஜேபிக்கு அடி ஐயோ பிஜேபி இல்ல அப்படிதான் நினைச்சு கால்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க. அது எனக்கு கிடையவே கிடையாது. அவங்க பிஜேபி கொண்டு வந்து 5000 இது ஒரு மேட்டரே இல்ல. அவங்களுக்கு இது மூலமாக அவங்களும் ஓகே பரவாயில்ல, நாங்க வந்து ஒரு உண்மையான இது நாங்க பாருங்க இவ்வளவு நாள் வெளிப்படையா காட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க மறைமுகமா எக்ஸ்போஸ் பண்றது இவங்கள டார்கெட் பண்றது இவங்கள. இல்ல அப்ப வலிக்குதா உங்களுக்கு? என்னங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அது? ஏங்க அவங்களுமே லிஸ்ட் இப்ப ஏங்க நீங்க வந்து பாருங்க, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, எவ்வளவு வச்சிருக்கீங்க காசு? எடுத்துட்டு வாங்க. யார் யார் கொடுத்தா லிஸ்ட் கொடுங்க. நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நீங்களும் கொண்டு போய் கொடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பையில 200 இருக்கு, என் பையில 200 இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அதை கொண்டு வந்து கொடுங்க. அதுல எப்படி இருந்தாலும் அக்கவுண்டட் மணி தான், அதனால பிரச்சனை இல்ல. யாரும் இது பண்ணா. ஆனா என்னன்னா யார் கொடுத்தான்னு மட்டும் தெரிய வந்துரும். அவ்வளவுதான் தெரிய வந்துரும். அது எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யார் கொடுத்தாங்கன்ற தெரிய வந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே விஷயம் கார்த்தி, நீங்க இது மட்டும் சொல்லுங்க கார்த்தி. இவ்வளவு நாள் விட்டு இப்ப எதுக்கு அதை தூசி தட்டி எடுக்கணும்? இவ்வளவு நாள் விட்டு ஏன் தூசி எடுக்கணும்? ஏங்க கோர்ட் சொல்லிருக்கே எடுக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? எலெக்ஷன் வரும்போது கோர்ட் சொல்லிருக்கே எடுக்கணும். அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த கேஸ் தாங்க. ஆமா, இப்ப என்ன?
ஏங்க கேட்கறாங்கன்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானுங்க, லிஸ்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ 5000 கோடிக்கு எங்க வாங்கினாங்கன்னு லிஸ்ட் கொடுப்பாங்க, நீங்க ஒரு 500 கோடிக்கு லிஸ்ட் கொடுத்துருங்க, வேலை தரப்போறோம், முடிச்சு. நாங்க தரப்போறோம், தரமா இருக்க போறோம். ஆமா கொடுக்க தான் போறீங்க, நீங்க கொடுக்க தேவையில்ல, எஸ்பிஐ கொடுப்பாங்க, நீங்க கொடுக்க முடியாது, நீங்க மாத்தி மாத்தில பேர் எழுத முடியாது, அதுல எஸ்பிஐ கொடுக்க போறாங்க, எஸ்பிஐ கொடுப்பாங்க, கொடுக்கும்போது சொல்லுங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? ராபின்சனுக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சு இந்த விஷயம் என்னன்னு. கார்த்தி என்ன ஐயோ, என்னப்பா கார்த்தி 2 வருஷம் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, 500 கோடி. கார்த்தி இந்தியால வந்து செகண்ட், அதாவது 15 வருஷமா ஆட்சியில இருக்க மம்தாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க நீங்க, காங்கிரஸ் ஈக்குவலா இருக்கீங்க. பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வளமும் பண்ண முடியும், லோக்கல்ல மட்டும் பண்றது. எல்லாத்தையுமே கொடுத்து லிஸ்ட் கொடுத்துருவோன்றேன், எல்லாத்தையுமே லிஸ்ட் கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல. கொடுக்க போறோம், அப்புறம் என்ன கொடுத்துருவோம், கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிட போகுது. கார்த்தி ஏப்பா கார்த்தி சொல்லுங்கண்ணே. என்னப்பா பேசுறீங்க? அண்ணா இது வேற மேட்டர்ண்ணே. அண்ணா இப்ப விடுங்க, அது விடுங்கண்ணே. நான் நினைச்சேண்ணே இப்போ லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வருவீங்கன்னு நினைச்சேன், ஏன் வரலன்னு. நான் லவ்வர்ஸ் எல்லாம் கொண்டு வரது இல்லப்பா. ஏப்பா நான் சின்ன பையன், என் பையன் கொண்டாடுறது என்ன, கொண்டாட சொல்லணே உங்களை. ஆனா வந்து கல்பனாக்காவை பத்தி கேட்கலான் இருந்தேன். ஏதாவது கல்பனா அவ வந்து பாட்டி ஆயிட்டா, அவளை பத்தி ஏன் பேசிட்டு? அதனால என்ன இல்ல, என் பையன் வந்து நீங்க பவர் பாண்டி படம் பார்த்திருக்கீங்களா? அது கூடப்பா ஏப்பா, நம்ம சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்ப்பா. சினிமாக்காரமா நம்ம என்ன போய் இருக்க முடியும்? சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட். சினிமா நம்ம இருக்க முடியுமா? நம்ம படுறத சோறு. என்ன டாபிக் பேசுறீங்க தம்பிங்களா? ஏதாவது பேசுறீங்க. ஐயப்பா அது இல்லைன்னா இந்த டாஸ்மார்க்ல எல்லாம் ஒரே சென்ட்ரல் சிஸ்டமா கொண்டு வரணும்னு பேசிட்டு இல்லப்பா, நான் டாஸ்மாக் போக மாட்டேன். அது ஒரு கருத்து இருக்கு. அப்ப வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்ல எந்தெந்த இடத்துல இது வரும். இல்ல யாரும் ஏமாத்த பிளாக்ல பண்ணக்கூடாது, ஒரு சென்ட்ரலா பண்ணணும். அதே மாதிரி தியேட்டர்ல ஒரு சென்ட்ரல் சாஃப்ட்வேர் வரணும், இதெல்லாம் வரணும். இல்ல ரமேஷ், நான் டாஸ்மார்க் எல்லாம் போக மாட்டேன், நான் எல்லாத்துக்கும் போயிருவேன். இல்லண்ணா தியேட்டரும் அதே மாதிரி எல்லாமே ஒரே சிஸ்டத்துல ஒரே இதுல போய் புக் பண்ற மாதிரி இருந்தா எல்லாமே நல்லதுதான். எல்லாம் நல்லதான். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தான் நல்லது இல்ல ராமிச்சனுக்கு. அது மட்டும் தான் பிரச்சனை. நல்லது இல்லையா? அது மட்டும் தான் பிரச்சனை. அதான் வேற ஒரே நாடு ஒரே டாக்ஸ் அப்படின்னா அது பிரச்சனை. ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்னா அதுவும் பிரச்சனை. 3 மணி நேரம் பார்க்க போற படம் வேற, 5 வருஷம் ஆள போற ஆளுங்க வேற, புரியுதா? சென்ட்ரல்ல நான் டெய்லியும் பாத்துட்டு இருக்க ஆளுங்க வேற. நாம என்ன கார்த்தி இது? எப்படி எலெக்ஷன் வச்சா அவன் தான் ஜெயிக்க போறாங்க, அதை விட்டுரு ராமிச்சன். கார்த்தி இரு கார்த்தி, அரசியல் வேண்டாம் கார்த்தி, வேற ஏதாவது தமாசா பேசுங்கப்பா. ஏப்பா வேற ஏதாவது பேசலானே, தமாசா இதுவே தமாசா தானே இருக்கு. ஐயோ அரசியல் வேண்டாம். நோ பாலிடிக்ஸ். அரசியல்லாம் கிடையாதுண்ணே, இதுவே காமெடி தானே. இந்த ராமிச்சன் எல்லாம் வச்சு வெளிக்கிறது தான் காமெடி தானே. இல்ல ஒண்ணு. ஐயப்பா கீழே போய் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க யூடியூப்ல. ராமிச்சன் போய் ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தேன் இப்பதான். இல்ல இந்த கொஞ்சம் ராபின்சன் நீங்க வரல, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் தப்பா எதுவும் சொல்ல. நீங்க நேத்து வரல, நீங்க வரல, கீழே கமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்களா? நீங்க ராபின்சன் வரல. ஐயப்பா ஒரு வெஞ்சன்ஸ் தான். இல்ல கார்த்தி, கொஞ்சம் லைவ் பண்ண பேச. ஐயப்பா படுத்து தூங்கிட்டான் இருக்கு, ஸ்பீக்கர் போட்டு. ஐயப்பா சொல்லுங்க ஐயப்பா சொல்லுங்க. ஓ ஐயப்பா பிளாட்டா? அப்போ பிளாட் ஆயிட்டா, சொல்லுங்க. என்னப்பா இப்ப என்ன அடுத்து ஜெயபிரவி படம் பாத்தியா இல்லையா? நாளைக்கு ரிலீஸ். நம்ம கார்த்தி என்ன கார்த்தி இது பேருன்னு பாக்கலையே இன்னும். படம் இன்னும் பாக்கல. வேற என்ன கார்த்தி விசேஷம்? என்ன கார்த்தி இது தளபதி 16 திரிவிக்ரம்ங்கறாங்க, அப்படியா? இல்ல அது டைரக்டர் முடிவு பண்ணல, பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த மந்த்க்குள்ள ஃபைனல் ஆயிடும். கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹலோ ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. நான் முன்னாடில வந்து ஸ்பேஸ்ல பேசுவேன், பட் இப்போ வந்து லைக் டெய்லி ஆஃபீஸ் போகிறதே ஒரு ட்ராவல் டைம் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் தான் யூடியூப்ல கேட்டுட்டு போவேன். அதுதான் கரெக்டாக. 1.5 மணி நேரம் ட்ராவலா? எங்க இருந்து போறீங்க? எந்த ஊர்? புருஷவாக்கு, சென்னை புருஷவாக்கத்துலேருந்து தரணும். டிராஃபிக் இருக்கும் ப்ரோ.
அப்படி கேட்டு போறதா? அது கேட்டுவான். அதுக்காகவே வந்து நைட்டு கேட்க மாட்டேன். இன்னைக்கு நைட்டு கேட்டா நாளைக்கு கேட்க முடியாது. டிராவல் டைம் என்ன பண்றதுன்னு தெரியாது வண்டி ஓட்டிட்டு போகும்போது. ஸோ அதுக்காகவே வந்து நைட்டு வர மாட்டேன் யூடியூப்ல கேட்கணுன்றதுக்காக. அந்த கார்த்தி இந்த ஒரு விடாமுயற்சி என்னாச்சு கார்த்தி? விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சதா? முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கும். அன்னைக்கு இல்ல ட்விட்டு மகிழ் திருமணி சார் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒன்னும் அப்டேட் பண்ணலையே. ஓ ஐயப்ப எழுதிட்டாப்ல இருக்கு. இல்ல விடாமுயற்சி அப்டேட்லாம் வந்து ரமேஷ் பாராட்ட போய் கேளுங்க. இல்ல அப்படி சொல்லப்பா. ரமேஷ் பாட்டுக்கு எது கேட்கறேன் நானு. விடாமுயற்சி வந்து அஜித் படம், அதனால கேட்டேன் நானு. தெரியல, அதை பத்தி தெரியல. அது ப்ரொடியூசர் கார்த்தி அது? லைக்கா. ஓ சுபாஸ்கரன் சார். உங்களுக்கு அவரே அடுத்து தெரியுமா? என்ன கார்த்தி இல்ல சத்தியமா தெரியாது. தெரியாது சுபாஸ்கரன் தெரியாது. இல்ல கார்த்தி, நம்ம பங்காளி கார்த்திக் படம் அடுத்து என்ன படம் வருது? அவரு படமா? அவரு 2-3 படம் இருக்கு. நலன்குமார் சமயம் ஒரு படம் ஸ்டுடியோ 2 இருக்கு. அதுக்கப்புறம் சர்தார் 2 இருக்கு. என்ன கார்த்தி, நீ வந்து தளபதி 60 இந்த படத்துல நடிச்சுக்கிறியா? வெங்கட்பாபு படத்துல நடிச்சுக்கிறியா? ஆமாண்ணே, முக்கியமான ரோல். நீயாச்சும் அடையாளம் தெரிவியா? இந்த சந்தானம் படத்துல வந்து பிரசாந்த் முக்கியமான ரோல். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையிலே ஒரு திருப்பம் வரும் போல. நான் வந்ததுக்கு அப்புறம் கதையிலே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. அப்படி இல்ல வடக்கோட் ராமசாமி வந்து சத்தியம் பிரசாந்த். நான் செகண்ட் டைம் வந்து அந்த மாதிரி ரோல்லாம் கிடையாதுண்ணே. இந்த கதையே வந்து டர்னிங் பாயிண்டே நான் தான். ஓகே. சரி கார்த்தி, ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். ஓகேண்ணே, குட் நைட். ப்ரோ இது வந்து லைக் மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிற படம் 90% வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே மேட்ச் ஆகிடும். இந்த ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வடக்குப்பட்டு ராமசாமி எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. அது தேட்டரில் அது போனேன், பட் அது என்னமோ தெரில, அது ஒர்க் ஆகலை. அது மட்டும் ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதுவும் லைக் நான் என் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் கூட பெருசாக பிடிக்கலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே யூஸ்வலாக இங்கே எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அது உண்மையிலே சக்ஸஸ். இல்லை அது கிடையாது. இப்போ இல்லை, அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. இப்போ கூட போயிட்டு தான் இருக்கு. ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா 80s பில்டப்பு அந்த மாதிரி கிக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். ஃப்ளாப் ஆகலாம் அந்த படம். ஆவரேஜாக போச்சு, டீசெண்டாக போச்சு. அப்போ ஆவரேஜாக போச்சு. சந்தான படமே ஓடின படம். நிறைய பேத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அதான் நிறைய பேத்துக்கு நமக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஆகலை. அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா, நான் அன்னைக்கு வந்து நீங்க முன்னாடி நாளே சொன்னீங்களே. ஸோ நான் அடுத்த நாள் அந்த ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆன நாளே நைட் ஷோ போயிட்டேன். என் ஆஃபீஸில் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 10 பேர் வந்து ப்ளூ ஸ்டார் போலான் இருந்தாங்க. அவங்ககிட்ட இல்லை இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள இதுக்கு அமுச்சு விட்டேன். அவங்களும் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி பயந்துட்டு இருந்தாங்க சந்தானம் படம்னா. அந்த இதுக்கு முன்னாடி வந்த படத்தெல்லாம் பார்த்து ஜென்ரலாகவே அவங்களும் வந்து நான் ஏதோ அவங்கள இப்போ ஏமாத்தி அமுச்சு விட்ட மாதிரி இது வைப்பாங்க. இருக்கலாம் அது சரி, ஓகே. இல்ல நான் இது சொல்ல அது நிறைய பேர் இருக்கு. நான் இவர் ரிவ்யூ டாக்கிஸ் அவர் ரிவ்யூ கூட பார்ப்பேன். அவர் கூட அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லி போட்டிருந்தாரு. அவரையும் ஜென்ரலா ஃபாலோ கார்த்திக் கிருஷ்ணா இருக்காருல்ல, அவரும் அதான் சொல்லி இருந்தாரு. பட் அதான் எனக்கு என்னமோ அது பெருசா ஒர்க் ஆன மாதிரி ஆகல. அது மட்டும் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. லவர் கூட போய் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா படம் பார்க்கிங், ஜோ, அதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆச்சு. இது மட்டும் ஏதோ அவுட் ஆஃப் சிங்க் மாதிரி போச்சு. அதான் அது இருக்கலாம் ப்ரோ, அது கண்டிப்பாக இருக்கலாம். அது நானுமே வந்து கொஞ்சம் நம்மளுமே படம் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்க வைக்கணும்ல. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டு சொல்லணும் இருக்கும். ஓகே. இந்த ராமச்சந்திரன் இங்க
ஏங்க ராம்சன் வச்சு தான் ஓட்ட முடியும். 8 மணி நேரத்தை ராம்சன் வச்சுட்டீங்களா? தவைக்கல யாரா இருக்காங்களா? தவைக்கா கட்சியிலேருந்து அந்த மாதிரி இருக்காங்களா? சையத்து, ஹரிஷ். அவங்க எல்லாம் ஏதாவது சம்பவம் நடந்தாதான் ப்ரோ வராங்க. கரெக்டா இந்த ஹரிஷ் எல்லாம் யாராச்சும் வந்து அகைன்ஸ்டா பேசினா கரெக்டா ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏங்க நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ கட்சியா அவர் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார்ல, இப்போ அனௌன்ஸ் பண்ணி என்ன 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாரா? இன்னைக்கு என்ன தேதி? 16 ஆச்சா? 15 நாள் ஆச்சு. இந்த லைன் வெயிட் தேவையில்லைல்ல. அதுதான் சொன்னேன். அன்னைக்கு சொன்னது ஆகமாட்டெலாம் வந்து கத்திட்டு இருந்தாரு. இல்லைங்க பொறுமையாக அடுத்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் 1 மாதம் 15 நாளைக்கு எப்படி 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் எல்லாருமே அந்த சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 10வது எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுவீங்க. அந்த இது இருக்கும்ல, அது வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 10th முடிச்சிட்டதுக்கப்புறம் 12வது 12th எக்ஸாம் வந்து ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு தானே அப்போ பார்த்துக்கலாம். அந்த கேர்லெஸ் வந்துடும்ல. ஒரு வாரம் உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சுட்டு இருந்தாங்க திமுககாரங்க, இஷ்டத்துக்கு பேசி பேசி. அப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க. அப்புறம் நீங்களும் ஆஃப் ஆயிட்டீங்க. பாலாங்க, நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி பேசியிருக்கோம். நான் வந்து நான் யூஎஸ்ல இருக்கேன். ஜென்ரலா இந்த எலெக்ஷன்ஸ் பாக்குறேன். நீங்க நேத்து ஒன்று சொன்னீங்க, நான் யூடியூப்ல தான் கேட்டேன். நாம் தமிழருக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு குறையும் நீங்க சொன்னீங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காங்க, அது குறையும் நீங்க சொல்றீங்க. எனக்கு புரியுது 2026ல தாவேக்கா வருது, ஏதாவது டென்ட் விழுகும். சரி ஓகே, இப்போ இருக்கிறதுல எப்படி நீங்க குறையும் நீங்க சொல்றீங்க? இந்த ஓட்டு 30 லட்சத்துல இருந்து குறையும் அப்படி 24ல எப்படி குறையும் நீங்க சொல்றீங்க? இது பிஜேபியோட கெயின் தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வந்து டைவெர்ட் ஆகுதுல்ல. அதாவது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஓட்டு இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு. 2 கட்சியுமே பிடிக்கலன்னு ஒரு கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. யாருன்னா புதுசாக ஓட்டு போறவங்க வராங்கல்ல, பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போறவங்க, 18லேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த அந்த டைம்ல வரவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் திமுக அதிமுக இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பூமர் கட்சியா இருக்கும். அவங்களுக்கு அது இருக்காது. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அண்ணாமலை வச்சுட்டு பிஜேபி ஒரு ஓட் பேங்கை வந்து கேதர் பண்ணும்போது அந்த இடத்துல குறையும். இன்னொன்று அவருக்கான ஓட்டு இங்கே நீங்க அவர் 7% ஓட்டு வாங்கினது எங்க தெரியுமா? அசம்பிளியில, பார்லிமெண்ட்ல கிடையாது. அப்படி சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா பார்லிமெண்ட்ல இல்ல அப்படி கிடையாது. இல்ல அப்படி சொல்ல முடியாதுன்னு கிடையாதுங்க. பார்லிமெண்ட்ல அவருக்கான ரோல் கிடையாது. அது ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இப்போ பிஜேபியை பிடிக்காதவங்க அப்படின்னு ஒரு செக்டர் இருக்கிறவங்க, டிஎம்கே பிடிக்காதவங்களோ இப்போ அதுதான் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். பார்லிமெண்ட்டுக்கு அவருக்கான ரோல் கிடையாது. இப்போ என்ன நினைச்சு போடுவாங்கன்னா, இந்த தொகுதியில வந்து சீமான் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவான். ஏன்னா சீமான் எம்எல்ஏ வரணும்னு நினைச்சு போட்டுருவான். ஆனா அங்க ஒரு 15 லட்சம் ஓட்டு இருக்கு, 10 லட்சம் ஓட்டு இருக்கு. எம்பி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க? இவன் போட்டாலும் ஜெயிக்க போறதில்ல இந்த மாதிரி மைண்ட் மாறிட்டு இருக்காங்க. எப்பயுமே அதுதான் இங்க பிரச்சனை. பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் பிரச்சனையே அதுதான். அவரு போன பார்லிமெண்ட்ல என்ன வாங்கியிருக்காருன்னு எடுத்து பாருங்க, 4% ஓட்டு தான் இருப்பாரு. அது கரெக்ட். அன்னைக்கு அசம்பிளில வாங்கியிருக்காரு. இதே 2026 அசம்பிளிக்கு அது வேற. பட் இது வந்து அவருக்கான இன்னொரு அப்பா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இவருக்கான வேலையே இல்லைங்க. ஆக்சுவலா இவருக்கு வந்து வேலையே கிடையாதுங்க. அதுல வந்து நீங்க வந்து விவசாயி சிம்பிள் கிடைக்கல அப்படின்னா இது வந்து ஈஸியா ஒரு காரணமா சொல்லிக்கலான்ற. நேற்று சொன்னதுதான். அந்த சிம்பிள் கிடைக்கலன்னா சிம்பிள் கிடைக்கிறனாலதான் வந்து இதாகல அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். பேசலாம் அவர் போயிட்டாரு. ஆக்சுவலா இந்த பண விஷயம் இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு இல்லையா, நீங்க சொல்லி விடுங்க, அவரே வருவாரு மறுபடியும். நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல. இது வந்து எல்லா பக்கமும் இருக்கிறதா, இங்கேயும் இருக்கு, அமெரிக்கால இருக்கிறது. இது வந்து லாபிங் இல்லையா? எம்பி எலெக்ஷன் தான் அதிகமா growth வந்தது. லாபிங் வந்து
லாபிங் வந்து எல்லா பக்கமுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிரைபரி தான் தப்பு. அதாவது லஞ்சம் கொடுக்கறது தான் தப்பு. இப்போ லாபிங்க்கும் லஞ்சத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம பேசுறது தான் இது. இது வந்து நடக்கத்தான் செய்யும். அவங்க என்ன பாலா அவங்க யூஎஸ்ல இருக்கறனால கரெக்டா சொல்றீங்களா? ஆமா, இங்க நம்ம பாக்குறோம்ல, இங்கெல்லாம் எல்லாங்க பில்லியன் டாலர்ஸ் லாபி பண்றாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. டொனேஷன் கொடுக்கறாங்கன்னா அப்போ உங்களுக்கு பாலா சொல்லுங்க ராபின்சன். ஆக்சுவலி காரம்பாக்கத்துல வந்து உங்க தலைவர் அவர் இருந்தாரு, எங்க சித்தப்பா வீட்டு பக்கத்துல இருந்தாரு. ஓகே, ரொம்ப ஓப்பனா போய் பாக்குற மாதிரி இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு அசுர வளர்ச்சி. ஈசிஆர்ல போய் இருந்துட்டாரு. ஓகே, கட்சி பணி வருது. ஈவன் இப்ப பெகரியில இருந்து கூட வருது. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டுட்டு இருக்காங்க, நான் சொல்ல முடியாது எவ்வளவு வருதுன்னு. எல்லா கண்ட்ரிலையும் நான் கட்சி பண்ணிக்கு அனுப்புறாங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. இப்ப மேடை ஏறி இப்ப எல்லா கட்சிக்காரங்க பேசுற மாதிரி தமிழ் வாழுகன்னு சொல்லிட்டு தன்னோட பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துறாங்களா, அது மாதிரிதான். நீங்க போயிட்டு ஆடு மாடு வளர்த்துங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யார சொல்றேன் எல்லா கட்சிக்காரங்க யார சொல்றேன் இந்த ஒண்ணு எல்லாருமே ஓப்பனா சொல்லுங்க கார்த்தி. நீங்க வந்து கார்த்தி நீங்க தமிழ பண்ற அல்ல, ஓகே பேசிக்கிட்டு நீங்க எல்லாரும் போயிட்டு வந்து ஆடு மாடு வளர்க்குங்க, இது பண்ணுங்க. அப்ப வந்து உங்க பையன் எதுக்கு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துறீங்க? எதுக்கு பெரிய பெரிய பிரிட்டிஷ் கரிக்குலத்துல சிலபஸ்ல சேர்த்துறீங்க? அதெல்லாம் தப்பு இல்ல கார்த்தி. இது ஐடியாலஜியே தப்பு இல்ல கார்த்தி. யார கேக்குறது நீங்க கேள்வி? எதை பத்தி பேசுறீங்க ராபின்சன்? இல்ல யார கேக்குறது? ஈமான பத்தி இந்த ஐடியாலஜி சொல்ல வர. இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இந்தி ஸ்கூலா வச்சு நடத்துறதா அது சொல்றியா நீ? இந்திய வந்து திணிக்க கூடாதான் கார்த்தி சொல்றோம். படிச்சுக்கோங்க, ஹிந்தி படிச்சுக்கோங்க, சான்ஸ்கிரிட் படிச்சுக்கோங்க, எல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்க திணிக்க வேண்டாம். ஓகே, நீங்க திணிக்காதீங்க, நாங்களே ஸ்கூல் வச்சு நடத்துக்கிட்டு ஸ்கூல் வச்சு நடத்திக்கோங்க, நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப நாங்க சொன்னா மட்டும் இல்ல, படிக்கதான் நடத்திக்கிறோம்னு சொல்றீங்க. படிக்கிறது ஒண்ணு இல்ல, நீங்க எதுக்கு திணிக்கிறீங்க? படிக்கிறது படி, எதுக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லையே ஹிந்தி, எப்படி படிக்கிறது? எப்படி நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி இல்லைன்னா நீங்க எப்படி மத்த ஸ்டேட்ல ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு நீங்க வந்து இருக்குமா மத்த லாங்குவேஜஸ்லாம்? ஆமா, எல்லா லாங்குவேஜும் இருக்கு. அதுதான் பண்ணுவாங்க. எல்லா லாங்குவேஜும் இருக்குங்க எல்லா ஸ்டேட்லயும். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் கிடையாது. சரி ஓகே, டைவர்ட் பண்ணாத. டைவர்ட் பண்ணாத. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இந்த பாண்டை பத்தி, எலக்ட்ரல் பாண்டை பத்தி எல்லாம் பேச வந்தாரு, அவர் டைவர்ட் பண்ணாது. இல்லங்க ராபின்சன், லாபிங்க்கும் பிரைபரிக்கும் தானங்க நம்மளுக்கு பிரச்சனை. இப்ப லாபிங் வந்து குரூப்ஸ் பண்ணத்தானே செய்யறாங்க, எல்லா பக்கமும் இருக்குத்தானே செய்யுது. இப்ப நீங்க அதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காண்டி கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. அது வந்து பிஜேபியும் சேர்ந்துதான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து யாரு பணம் கொடுத்தாங்க, அதாவது கருப்பு பணத்தை வேற மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்த இடத்துல பேங்க் மூலமாவது கொண்டு வாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் பணம் கொடுக்குறாங்க, எந்த கட்சிக்கு போகுதுன்றது அது பேங்க்குக்கு தெரியும்ல. இப்ப எஸ்பிஐ ஒருத்தன் தான் அத்தாரிட்டி, அதுல பிரச்சனை இருக்கு. ஆர்பிஐ நான் அத்தாரிட்டிங்கிறா, எஸ்பிஐ இல்ல நான் அத்தாரிட்டி, அது ஓகே. ஆனா எஸ்பிஐல பணம் போடுறது எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு எந்தெந்த பார்ட்டிக்கு யார் என்னென்ன கன்ஃபார்மா தெரியும். தெரிஞ்சு எப்படி 500 கோடி விட்டாங்க திமுகக்கு? எனக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் கார்த்தி வந்து இப்ப நான் பண்ற ஒரு கம்பெனி ஃப்ராடுன்னு தெரியுது. ஆனா கார்த்தி சொல்ல நான் இவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, டெய்லியும் கார்த்தியை நான் பார்த்து டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி தான். அதுதான் என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அப்படி பண்றாங்க. சம்பந்தமே இல்லாம சொல்றது என்னன்னா ராபின்சன், நான் ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா 6000 கோடியில 6000 கோடி 1 கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கலாம். 6000 பேர் 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க பிஜேபிக்கு. திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1100 பேர் வாங்கியிருப்பாங்க. டிஎம்கேக்கு 600 பேர் வாங்கியிருப்பாங்க. பிஜேபிக்கு தெரியாத இந்த 600 பேர் யாருன்னு, டிஎம்கே குடுக்குற யாருன்னு தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? அதான் சொல்லிட்டேன், தெரியும் ஜி. அவங்களுக்கு எதுக்கு இப்ப பண்ணணும்? அவங்க நினைச்சா அவங்க சொல்ல முடியாதா? நீங்க சொல்றது அது எதுக்கு பர்பஸ் எல்லாம் பண்றது? இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இது ஜி, எல்லாருக்கும் தெரியும். சார் எப்படி இருந்தாலும் ஜிஎம்கே வாங்குனது லீகல் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒயிட் மணி தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒயிட் மணியா பிளாக் மணி? இது இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இது ஒழிக்கிறது அது ஒரு தப்பு தான். இது பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து என்னன்னா இவங்க இப்ப எதுக்கு பண்றாங்க தெரியுமா? ஏன் பண்றாங்க தெரியுமா? சொல்லு. பின்ன எக்ஸ்போ என்ன கருதி ஃபர்ஸ்ட் அதான் கருதி சொல்றேன். இவங்க வந்து காட்டணும், தமிழ்நாட்டுல காட்டணும். இப்ப பாரு எவ்வளவு பண்ணிருக்காங்க. 2G மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிகர்ஸ காட்டணும். இப்ப கடைக்கோடி இருக்காங்களா, இவ்வளவு அடிச்சுட்டாங்களா? ஒரு ஃபிகர் காட்ட முடியாது. 500 கோடி 30,000 கோடிக்கு நீங்க அசாரல 500 கோடிக்கு அசார போட்டீங்களா? இது பேச்சு இது. எது இருந்தாலும் சொல்லிருக்காங்க. இப்ப பிடிஆர்ல எக்ஸ்போஸ் பண்ணாங்கல சம்பந்தம்லாம், அது மாதிரிதான். புரியுதா? பிடிஆர் சொல்லுவாரு, விளக்கம் சொல்லுவாரு. என்னப்ப
கோர்ட் இன்வால்வ் இருக்குல்ல ராபின்சன், அது அது எப்படி உங்களுக்கு இதுவும் அதுவும் ஒண்ணா இருக்கும்? இல்ல ஆக்சுவலி இதுல சிஜே பாலா வரைக்கும் என்னன்னா கொடுக்குறாங்க. பாலா உங்களுக்கு அவருக்கு வந்து கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் யார் ஒண்ணு பாலா. என்னென்ன பண்ணிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, த்ரூ பேங்க் வழியில தெரிஞ்சிரும் தானே ஆட்டோமேட்டிக்கா எந்த யாரு எந்தெந்த பார்ட்டி கொடுத்தாங்க அதுக்கு தெரிஞ்சிரும். ஆமா முன்னாடி வரைக்கும் அது எல்லா தெரியும். கட்சிக்கும் தெரியும்ல. 2017 வரைக்கும் அது தெரியாது. அங்கதான் பிரச்சனை இருந்தது. இப்போ 2017 வரைக்கும் காங்கிரஸ் வாங்கியிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏன் வந்து 2017லயும் 18லயும் டிஎம்கேக்கு 0 போட்டிருக்காங்க, 2019ல இருந்து காசு கூடி இருக்கு? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிட்டாங்க, ரூலிங் பார்ட்டி ஆயிட்டாங்க. எந்த ரூலிங் பார்ட்டிக்கும் இது எப்ப கொண்டு வந்திருந்தாலும் எந்த ரூலிங் பார்ட்டிக்கும் காசு வரத்தான் செய்யும். அப்போ அந்த ரூலிங் பார்ட்டிக்கு லாபி பண்ண காசு கொடுக்கதான் செய்வாங்க. அப்ப இது ஒரு ஆமா யாரு சிஸ்டமா கொடுத்தாங்கன்னு வராது. கேட்பாங்க, நீ சொல்லிருங்க யாரு லிஸ்ட் கொடுத்துருங்க, கொடுத்தாங்கன்றதுக்கு அது நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, அவங்களும் கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இது என்ன இருக்கு ராமசன்? லிஸ்ட் ரெடியா இருக்கு கார்த்தி, கொடுத்துருவாங்க கார்த்தி. அதெல்லாம் என்ன கார்த்தி, என்ன கார்த்தி நீங்களே லிஸ்ட் அவ்வளவுதான். இதுல என்ன இதுல என்ன 1300 கோடி இருக்கு? என்னங்க கொடுப்பீங்க பிஜேபிக்கு? அதிகபட்சம் அம்பானி அதானி 2 பேர்த்த கொடுப்பீங்க, இல்ல அது மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷா நாங்க வாட்ச் இருக்கும். வாங்கணும்னு கொடுப்போம், நாங்க வந்து வாட்ச் வாங்கி இருக்கிறோம் கொடுப்போம், ஏதாவது கொடுப்போம். ஆமா நாங்க கொடுத்தோமே. அதுக்கப்புறம் லிஸ்ட் எந்தெந்த வாட்ச் யார் யார் வாங்க, வாட்ச் எல்லாம் மாத்தி கட்டிட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் பிராண்டட் வாட்சே கட்டாம இம்போர்ட்டர் வாட்ச் எல்லாம் கட்டாம சாதா வாட்ச் கட்டினீங்களே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுப்போம் லிஸ்ட். எதுக்கு வந்து இந்த டைம் எலெக்ஷன்ல நிக்கல அதை சொல்லுங்க. அவரு ஏங்க அவர் அசம்பிளியில் நிப்பாருங்க, அவர் சிஎம் கேண்டிடேட்டுங்க. என்ன அன்பண்ணன் என்ன அவர் நிக்கிறேன்னு சொன்னாரு? என்னைக்காவது சொல்லிட்டு மாத்திட்டாரு அவரு? எம்பி எலெக்ஷன் நிப்பாரு. எம்பி எலெக்ஷன் எதுக்கு நிக்கணும் அவரு? எதுக்குங்க இந்த ரேலி எல்லாம் போய்? ஆமா ரேலி போவாரு. அவரோட ஃபோக்கஸ் என்ன? ஸ்டேட் தானே, ஸ்டேட்டோட லீடர். அவர் ஸ்டேட் எலெக்ஷன்ல நிப்பாருங்க, ஸ்டேட் எலெக்ஷன்ல நிப்பாருங்க. இது என்னங்க அது? தயாநிதி மாறன் ஏன் வந்து அசம்பிளில் நிக்கல? ஆர் ராஜா ஏன் நிக்கல? ஏன் உதயநிதி ஸ்டாலின் நிக்கல? உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ ஆனது இப்போ 2021. அதுக்கு முன்னாடி ஏன் வந்து 2019 நிக்கல? இதெல்லாம் பேச்சா? அவர் 2026 நிப்பாரு. சம்பந்தப்படுத்தாங்க. ஏன் கார்த்தி ஏன் சம்பந்தப்படுத்த? நான் சொல்லணும் அந்த வார்த்தையை நான் சொல்லணும், சம்பந்தப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு நான் சொல்லணும். நிப்பாருங்க. 21 நின்னாரா இல்லையா? 26 நிப்பாரு. 26ல ஏடிஎம்கே வந்து டிடிவி தினகரன், இபிஎஸ், சசிகலா எல்லாரும் சேர்ந்துருவாங்க. பெரிய டஃப் டைப் இருக்கும். அப்ப தெரிய போகுது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியோட ஏடிஎம்கே சேரவே சேராது. டஃப் யாருக்கு? டிஎம்கேக்கா? டிஎம்கே எப்படி இருந்தாலும் டிஎம்கே வைசஸ் தான் பண்ணி அவனுக்கு. ஹேமந்த் சும்மா நீங்க வந்து பேசணும்னு பேசக்கூடாது. ஒரு ஏடிஎம்கே அப்படியே உண்மையை அப்படியே குழந்தை மாதிரி பேசுவீங்க, அப்படியே ஏதோ அப்படியே நம்மள ட்ரால் பண்ற மாதிரி. இபிஎஸ் இருந்தாங்கன்னா இபிஎஸ் வைசஸ் யாருக்கு அப்படிதான் போடுவாங்க. இந்த டைம் ஸ்டாலின் வைசஸ் நீங்க ஏடிஎம்கே, ஸ்டாலின் வைசஸ் பிஜேபி அப்படிதான். எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆயிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏடிஎம்கேல எல்லாம் கார்த்திகே தெரியும், அவர் சொல்ல மாட்டாரு. இப்ப நியர்பை வரும்போது சொல்ல வருவாங்க எல்லாரும். டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கெல்லாம் என்டிஏல இருக்காங்க. அவங்களாம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாரும் என்டிஏல இருக்காங்க. கார்த்தி 2026 பாருங்க கார்த்தி, ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேவோட சேர்றாங்களா இல்ல பாருங்க. அவ்வளவுதான் பாருங்க யாரு வேணாலும். என்னங்க உங்க பிரச்சனை? ஏங்க புலம்பிட்டே இருக்கீங்க? ஏங்க சோனியா காந்தி வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாங்க, அவங்க வந்து நிக்க வேண்டியது ரேபரேலியில. தோத்துட்டாங்களா அமேத்தி மாதிரி? கரெக்ட் தான் போட்டதுக்கு. சரி, உங்க ஆள் இந்த வாட்டி வயநாட்டுல நிப்பாரு, ஜெயிச்சிருவாரா ராபின்சன்? அங்க என்ன ஜெயிச்சிருவாருங்க? வயநாட்டுல ஜெயிச்சிருவாரு. அது எப்படி சூஸ் பண்ணாங்க? அங்க வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் ஓட்டே வந்து ஒரு 50-60% இருக்கு. அதனால தான் சூஸ் பண்ணி போயிட்டு அங்க வந்து இளவரசர் அங்க போய் நிக்கிறது காரணமே அதுதான். ஐயா அங்க போனாலும் என்னை காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான். எப்படி உங்களால குஜராத்ல நின்ன மாதிரியா கார்த்தி? குஜராத்ல எங்க நின்னாரு உங்களுக்கு கடைசியா? அதுவே தெரியாது. தெரியாம பிஜேபி விளையாடிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க உங்க இருங்க ஐயப்பா உடனே வராத.
உங்க ஃபவுண்டேஷனே வந்து இந்து கட்சி நீங்க தூக்கிட்டு வரீங்க, பின்ன மைனாரிட்டி எப்படி போடுவாங்க? ஜென்மத்துக்கும் விடாது உங்களுக்கு ஓட்ஸ். இப்ப இல்ல, இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் இப்ப அப்படிதாங்க அங்க சார் ஓடி ஃபவுண்டேஷன்ல போங்கன்ற தமிழ்நாட்டுல அவ்வளவுதான். வேற என்ன மைனாரிட்டிஸ் அங்க ஓடி அதிகமா போங்க. இருக்க கான்ஸ்டிடியூஸ்ல தான் வின் பண்ணிருக்காங்க. போய் எடுத்து பார்க்கணும். ராபின்சன் உடனே வந்து தமிழ்நாடு உருட்டக்கூடாது, ஹேமந்த் உருட்டக்கூடாது, ஹேமந்த் உருட்டக்கூடாது. இப்ப நீங்க தமிழ்நாடு என்ன ஜெனரலா தானே நீங்க இருங்க இருங்க தமிழ்நாடுன்னு இருங்க சொன்னீங்களா, நீங்க ஹேமந்த் தமிழ்நாடுன்னு சொன்னீங்களா? 2026 இப்ப சொல்றேன் பாத்துக்கோங்க. நடந்ததை 2026 பத்தி தான் பேசுறோம், நடக்க எதிர்கட்சி போறதை இல்ல, பத்தி நீங்க என்னவா எதிர்கட்சி இல்ல. உருட்டலாம். உங்களால இருங்க நீங்க நீங்க நான் உருட்டுறேன்னு பாத்துக்கோங்க. 2026 என்ன வேணா பண்ணலாம். நீங்க எல்லாமே கவர்மெண்ட் சென்டர்ல உங்களுக்கு தான், நீங்க எல்லா ஸ்டேட்டும் நீங்க தான் புடிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா 2026 உங்களால என்ன பண்ண முடியும் பாருங்க. எதுவுமே அதுலயே பண்ண தெரியும் வேணா எலெக்ஷன்ல இருக்கட்டும், வர ரிசல்ட். வேணான்ற வரவே ஒரு சீட் கூட ஜெயிக்க வேணான்ற எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எங்களுக்கு ஜெயிக்க அண்ணனுக்கு முடியாது குத்திட்டு போயிட்டே நீங்க, இருப்பேன், அவ்வளவுதான். நான் அண்ணனுக்கு குத்திட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்ப ஏங்க தாமரை குத்துறது ஒண்ணுதான், நீங்க என்ன குத்துங்க ஜி, அது ஒண்ணும் தப்பே இல்லை ஜி. 2026 இதுக்கு இப்போ இரியா 24 இரியா தெரியும் பாருங்க. ஏன் இருங்க புலம்பிட்டு இருக்க? ஏன் புலம்பிட்டு இருக்க? 24 தெரியும். இது 24 ஜெர்க் விடுறாங்களா இல்லையா பாருங்க. டிஎம்கே என்ன ஆகுது பாருங்க. டிஎம்கே ஜர்க்கு விட்டா இதெல்லாம் ஒண்ணும், நீங்க உங்க பாருங்க ஜர்க்கு விட்டு 24 பாருங்க நடக்க நீங்க என்ன போறது. நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க ட்ரை பண்ணி என்ன நீங்க என்ன பண்ணாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பிஜேபி பத்தி? 24 ஆமா தெரியும் ஆமா. பாருங்க. நான் பொய்யா சொல்றேன், நீங்க வேணா பாருங்க ரிசல்ட் ஆமாண்ணா வரப்ப விடுங்க பாருங்க. விடுங்க. இல்ல ராபின்சன் ப்ரோ ஜெயிக்காமலே இருக்கட்டும், ஓகேவா? ஒரு ராம்சன் சீட்டு அதான் கூட இல்ல விடல, இல்ல சரி ராம்சன் அதுக்கு என்ன ஆகும் இப்போ? இல்ல நம்ம வந்து இவங்கள இது கார்த்தி சொன்ன மைனாரிட்டி, இவரு சொன்னாரு, அவர் சொன்னாரு இவன் மைனாரிட்டி ஒரு தமிழ்நாட்டுல வராது ஜி. அவங்க எடுத்து எந்த ஒரு ஸ்டாண்டுக்கும் ஐயோ, நின்னு அவர் பேசணும், எம்பி சீட்டு பேச வயநாடு மாட்டாங்க. பத்தி பேசினாரு ப்ரோ. அவர் மைனாரிட்டின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு அதுல இருந்து ஆரம்பிக்காதீங்க. இப்படித்தாங்க பயத்துல ஏதாவது உளருவாங்க, அதெல்லாம் கார்த்தி கண்டுக்காதீங்க. சென்ட்ரல் என்னவோ பண்ணிக்கோங்க கார்த்தி, எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்க எல்லைக்கு வர முடியாது, நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. அங்க இருந்து என்ன வேணா ஆட்டம் போடுங்க. நீங்க ஓகே இடி ரைடு வந்து எல்லாத்துக்கும் அனுப்புவீங்க. ஒரு நாள் சரி உங்களுக்கு இருந்த எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ உங்களை முன்னாடி இருந்தவங்களோ யாருக்கும் அனுப்ப மாட்டீங்க. என்ன வேணா பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். புரியுதா? கார்த்தி ப்ரோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதை விட ரொம்ப அப்படிதான் பழசா ஏன் இருக்கு பண்ணுவோம் ராம்சன். அப்படின்றது சொல்லிடலாம் போல இருக்கு. ஏங்க நான் தான் அதெல்லாம் ரூட் பண்ணிட்டேனே அப்படி. ஏங்க நாங்களாம் அது வந்து ரொம்ப மாசம் ஆச்சு இதெல்லாம் பேசி. இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லு, அப்படிதான் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி வச்சிருக்காங்கல்ல ஒரு 6 மாசமா. அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி 6 மாசம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன பண்ண முடியாது. 24 தோக்கடிச்சிருவீங்களா? இது 29 தோக்கடிச்சிருவீங்களா? முடியாது இல்ல. அப்ப ஏன் பேசுறீங்க? ராபின்சன் எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆள் மேலேயே கேஸ் போடுவாங்களா? அது எப்படி போடுவாங்க அந்த கட்சிக்காரங்க? எனக்கு புரியல, நீங்க என்ன லாஜிக் சொல்றீங்கன்னு. உங்க ஆளுக்கு மேல இடி விட மாட்டீங்களா அப்படின்னா? காங்கிரஸ் இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஈவன் டிஎம்கே பார்ட்டிக்கு மேல கூட கேஸ் போட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இவரு ஒய்எஸ்ஆர் ரெட்டிய எலெக்ஷன் நடந்தா பட்டி போட்டு ஆளர் அடைச்சு படம் போட்டு பிரியாணி கொடுத்து காசு கொடுக்குறீங்களா நீங்க? அலைஸ பாதுகாக்க வேண்டியதானே சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஒரு மத்திய அரசு. அது தப்பு பண்ணட்டுங்க, அடுத்து வர வந்தார்ல ஜி, லாஸ்ட் டைம் வந்தார்ல ஜி, வந்து எல்லாம் பண்ணிட்டு பண்ணார்ல, அதான் ஜி. இல்லங்க நான் கேக்குற கேள்வி நீங்க தான் இப்ப ஈரோடு பை எலெக்ஷன்ல உட்காந்து மக்களை வந்து ஒரு பட்டியல அடைச்சு வச்சு காசு கொடுத்து பிரியாணி போட்டு ஓட்டு வாங்கினதுக்காக தான் 6 மாசமா அவரை வந்து நாங்க அடைச்சு வச்சிருக்கோம். பண்ணுங்க பாப்போம். திரும்ப ஓடிட்டார. கார்த்தி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க லால் சலாமோட இந்த ஒரு சில ஃபுட்டேஜஸ் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒண்ணு சொல்லியிருந்தீங்கல்ல இடையில அப்படின்னு அவங்க சொன்னாங்க ப்ரோ. டேட் தரலதுனால அவங்க சொன்னது. இல்ல, எனக்கு அது தவிர வேற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல எல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் பண்றாங்க. இப்போ கோவிட் டயத்துல படம் எடுக்கும்போது இப்போ இந்த மிஷன் இம்பாசிபிளோட லேட்டஸ்ட் ஃபிலிமும் பாத்தீங்கன்னா அவர் டாம் க்ரூஸ் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இங்க தமிழ்லயே பண்றாங்க, எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஃபுட்டேஜ் பண்றாங்க அவங்க கொடுத்துருவாங்கல்ல, அது திருப்பி போய் காஸ்ட் அதெல்லாம் அது எப்படிங்க கொடுப்பாங்க? இல்ல அது வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல.
ஓகே அது நமக்கு வச்சுதான் இது ஹியூமனுக்கு பண்றோம். போற இன்சூரன்ஸ் தாங்க. நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றோம் அப்படின்னா ட்ரிங்க் கண்ட்ரில போய் நீங்க இடிச்சிட்டீங்க அப்படின்னு இதாச்சுன்னா கிளைம் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான். அதாகாது அதுதான் கேட்டேன். இந்த மாதிரி இப்போ ஆக்சிடென்டல் ஒரு டெலிட் ஆறதெல்லாம் அந்த மாதிரி சொல்றேன் நான். அந்த மாதிரிலாம் ஆகும். ஒரு பெரிய கம்பெனியோட ஆகும். நம்ம ஆளுங்கெல்லாம் பண்றாங்களா அந்த இன்சூரன்ஸ், இல்ல அது அடிஷனல் பர்டன்? பாருங்க, எல்லாரும் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. ஓகே. ஒரு ஆமிச்சன் ஆயா போர் அடிக்குது. ஹாய் கார்த்திக். டிஸ்னி இன்னைக்கு கூட போட்டிருந்தார் ப்ரோ. என்னன்னா அந்த ஃபார்மர் ப்ரோட்டஸ்ட்க்கு வந்து மௌனம் காக்கிறார் விஜய். இது வேறையா? அதுவே ஒரு டுபாகூர் ப்ரோட்டஸ்ட். அது அந்த டைமே வந்து அதுவே எவனும் மதிக்கல இந்தியா ஃபுல்லா. இது வேற விஜய் வந்து அறிக்கை கொடுக்கணுமா ப்ரோ? அதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து அந்த யாத்ராவை கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் லெக் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போயிருக்காரு ப்ரோ பங்கேற்கிறதுக்கு. ஏங்க அவர் என்னங்க பண்ணுவாரு? அவருக்கு என்ன இருக்கு? அவரு எப்படியாவது மம்தா வேற திட்டி விட்டாங்க, 40 தொகுதி ஈபிஆட நீங்க ஜெயிச்சு காட்டுற பாக்கலாம்னு. அவர் 50,000 வரணும் போராடுறாரு, என்ன பண்ண முடியும்? ஆனா மம்தா ஏன் ப்ரோ போயிட்டாங்க அவங்களோட இந்தியா அலைன்ஸ்ல இருந்து? கொஞ்சம் இவங்க கூட இருந்தா என்னங்க பண்ண முடியும்? இவங்க கூட இருந்தா புதக்குழி தான் அது. மம்தாவோட இதே முடிய போகுதுங்க. வெஸ்ட் பெங்கால்ல அவங்களே வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ட்ராஜடியில் தான் இருக்காங்க. பிஜேபி வந்துரும் போல இருக்கு. ஆமா, அவங்க அடுத்த எலெக்ஷன்ல ஆப்போசிஷனே அவங்க தானே, பிஜேபி தானே. ஆமா, பிஜேபி தான் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 10% தான் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் மம்தா வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. 26ல வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாங்க, மாறிட்டோம். மம்தாவே அங்க வந்து வேற வழி இல்லாம போராடிட்டு இருக்காங்க. கூட வந்து ராகுல் காந்திலாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாதுங்க. ராகுல் காந்தின்றது யாருங்க? நீங்க என்ன பாக்குறீங்க? அவர் ஒரு இளவரசர், அவ்வளவுதான். பப்பு தாத்தா தாத்தா பாட்டி அப்பா இப்படி வந்து ஒரு இளவரசருங்க அவரு. அவருக்கு இந்தியாவுக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து பியூர் நெப்போட்டிசம் ப்ராடக்ட், நெப்போட்டிசத்தோட உச்சம். ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. அவருக்கும் இந்தியா பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரை தூக்கிட்டு வந்து இவங்க, அதுக்குதான் மோடி சொன்னாரு, நீ விற்காத பொருளை வந்து திரும்ப திரும்ப வித்துட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் தோகத்துக்கு காரணமே அதான் அப்படின்னு சொன்னார்ல. அதான் அவருக்கு என்னங்க இருக்கு? இந்தியாவை பத்தி ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கா? ஏதாவது இருக்கா? தேவகோட ராஜ்யசபால வந்து சொன்னார் ப்ரோ, நீங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கே நீங்க வந்து பிஎம் நாமினேட் பண்றதுக்கு காங்கிரஸ்க்கு யாருக்காவது வாய் இருக்கா? இல்ல அப்ப எப்படி நான் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண முடியும்னு ராஜ்யசபால சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே எலெக்ஷன் தோத்துனா கோச்சிட்டு போயிடுவாரு, நான் தலைவர் இல்ல ராஜினாமா மட்டும் புரண்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஃபாரின் போய் ஃபாரின்ல டூர்லாம் போயிடுவாரு. அவரு ஒரு ராஜ பரம்பரைக்கு பிறந்த ஒரு குழந்தை, என்ன பண்ண முடியும்? அவர் வச்சுட்டு அவரை தலைவர்னு தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? இந்தியாவை பத்தி என்ன தெரியும்? அவர் என்ன பார்த்துருக்காரு? அவருக்கு நிக்க வச்சா ஒரு தொழில் நின்னா ஜெயிப்பாரு. அவர் பேச சொன்னா பேசுவாரு. அவர் கூட வந்து யாராவது டைரக்ஷன் கொடுக்கணும், லாரில ஏறி உட்காந்துக்குவாரு, முன்னாடி கேமரா வைக்கணும், லாரியில போவாரு, பைக்ல போவாரு. என்ன கனெக்ட் இருக்கு அவருக்கு மக்களோட? இல்ல அவ்வளவு கார்த்திக் எப்படி கமல் எப்படி சப்போர்ட் பண்றாரு ராகுலுக்கு? நீங்க யாரு? அவருக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? இந்த பக்கம் சேர்த்துலாங்க அவரை. நீங்க என்ன பிரிட்டிஷ் மன்னர் பரம்பரையா? நீங்க பிரிட்டிஷ்ல பிறந்த மன்னர் பரம்பரையா ஒரு ராகுல் காந்தி? உங்களுக்கு என்ன தனியா ஒரு பேலஸ் கட்டி கொடுத்து நேரு 1 நேரு 2 நேரு 3ன்னு பேர் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ராஜவம்சம் மரியாதை கொடுத்துட்டே இருக்கவங்க இந்தியாவில் இருக்கவங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சாரி,
நான் ஒரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மைக்ல ப்ராப்ளம் வச்சு அதான் நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பேசுறதுக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸா நான் ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஸ்பேஸ்ல எதுவும் பேசுனது இல்லை. நான் கிளப் ஹவுஸ்ல எல்லாம் பேசியிருக்கேன், பிக் பாஸ் இதெல்லாம் பேசியிருக்கேன். உங்களோட ஸ்பேஸ் தான் கண்டினியூஸா லாஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன். நிறைய விஷயம் எனக்கும் உங்களுக்கும் நிறைய ஒத்து போகுது. இந்த பிஜேபி இதெல்லாம் நீங்க எப்படி இப்ப எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கீங்க பிஜேபி விஷயமா, அது மாதிரி நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி அவங்கலாம் ஒரே அடியா எது பண்ணாலும் பிஜேபி எல்லாரும் இது பண்ண பழி போடுறது, இது பண்றது, இதே மாதிரி நடந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்ல. அது விஷயமா நிறைய நானும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் பேசியிருக்கேன் உங்கள மாதிரி. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ. நீங்க இப்ப வந்து ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப இதுவா பண்றீங்க. அதான் எனக்கு புரியல. ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வெளியே வந்தனால நீங்க வந்து ரொம்ப அதெல்லாம் கட்சியே இல்லை காலி ஆயிடுச்சுன்ற அளவுக்கு பேசுறீங்களா? அதான் எனக்கு புரியல. நானும் சேலம் பக்கத்துல தான். என்னதான் இருந்தாலும் இபிஎஸ்ன்றது நம்பூர்காரரு. அவரு இப்படி விட்டது. நீ சேலம் பக்கத்துல தான், நான் சேலம். நான் ஆத்தூர். அதான் இல்ல அந்த கட்சியோட இதே எப்படின்னா, ஜெயலலிதா இருந்தாங்களே, ஜெயலலிதா கீழே தான் அந்த கட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் சசிகலா கீழே தான் அந்த கட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து இவங்க எல்லாம் விரட்டி விட்டு அவர் வந்து போனாரா, எடப்பாடி எங்க அண்ணன் போயிட்டாங்க. நாளைக்கு எடப்பாடி விரட்டி விட்டு நாளைக்கு டிடிவியோ ஓபிஎஸோ ஏன் பிஜேபியா அந்த கட்சியை அண்டர்டேக் பண்ணா கூட எங்க அண்ணா அண்ணாமலை, எங்க அண்ணன் டிடிவி அப்படின்னு போயிடுவாங்க. அந்த கட்சியோட ஃபார்முலா தான். அது ஓகே ப்ரோ. பட் இருந்தாலும் சரி, நம்ம ஊர்க்காரரு. அவரு நம்ம ஊர்காரன்றதுக்கா அப்படிலாம் பேச முடியாதுங்க. நானுமே அவருக்கு தாங்க ஓட்டு போட்டேன். பட் ஆனா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம யோசிச்சு பாருங்க. அவர் 4 வருஷம் சிஎம் இருந்ததுக்கு காரணம் யாரு நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனா தெரியும், எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி தான் காரணம். பிஜேபி தான் காரணம். இங்க பாருங்க, சசிகலா சிஎம்மா செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? சட்டமன்ற குழு தலைவர்கள்லாம் சேர்ந்து சசிகலா சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி பதவியேற்பு விழாக்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அப்ப பிஜேபி பண்ண தப்பு தான். ஆக்சுவலா அது வந்து பண்ணிருக்கவே கூடாது. அயோக்கியத்தனம் தான் பிஜேபி பண்ணது. கவர்னர் இங்க இல்ல, பாம்பேல இருக்காரு அப்படின்னு சொல்லி 4 நாள் இழுத்தாங்க. கவர்னர் அங்க இருக்காரு, வந்துதான் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த கேஸ் எடுத்து, ஜெயலலிதா கேஸ் எடுத்து அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து ஜெயிலில் போட்டாங்க. அந்த வேலையை பார்த்தது பிஜேபி. இது ரொம்ப கீழ்த்தரமான வேலை தான், கேவலமான வேலை தான். ஆனா அது பண்ணது யாருக்கு? எடப்பாடியாக பண்ணது. அதுக்கப்புறம் ஓபிசி எடப்பாடி இருந்தாங்க. ஓபிசி விரட்டி விட்டு விட்டாரு, டிடிவி விரட்டி விட்டாரு. ஓகே, இவர் என்னங்க எம்ஜிஆர் இவர் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இப்ப பிஜேபியே வந்து ஏத்து பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாருன்னா சரி ஓகே. நான் சொல்றேன், கேம்பெயின்ல மோடி ஏத்து பேச சொல்லுங்க பாப்பா. அவர் பேசவே முடியாது அவரால். இல்ல அவரு 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 ஒரு சூப்பர் லீடர்லாம் கிடையாதுங்க. அவரு கரிஷ்மெல்லாம் கிடையாது. அவருக்காகலாம் மக்கள் ஓட்டு போடல. ரெட்டலை ஏடிஎம்கே அதுக்கான ஸ்ட்ரக்சர் முன்னாடியே இருக்கிறதுனால ஓட்டு போறாங்க. ஓகே, அதுக்குன்னு வந்து சும்மா எல்லாத்தையுமே வந்து நீங்க பல்லு பிடிச்சி பாக்குறதா, எல்லாத்தையுமே வந்து டீஸ் பண்றதா, எல்லாத்தையுமே கலாய்க்கிறதா? அது நீங்க வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சசிகலா வந்து விரட்டி விடுறீங்க, டிடிவி விரட்டி விடுறீங்க, ஓபிசி விரட்டி விடுறீங்க. ஓகே, கடைசி பிஜேபியுமே வந்து கை வச்சிங்கன்னா நீங்க 4 வருஷமா சிஎம் இருந்தது காரணமே அவங்க தானுங்க. அந்த ஒரு நன்றி இல்லையா உங்களுக்கு? அது இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா அப்ப நாளைக்கு உங்களை நம்பி எவன் இருப்பான்? இப்போ நாளைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்ற மாதிரி நடந்து இந்த எலெக்ஷன்ல 2024 வந்து 15% 20% தான் ஓட்டு எடுக்குது ஏடிஎம்கே அப்படின்னா, ஒருவேளை தங்கமணியோ வேலுமணியோ ஒரு இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்து போனா என்ன சொல்லிடுவாங்க? ஏங்க அவரே சசிகலா டிடிவி எல்லாம் எல்லாத்தையுமே துரோகம் மட்டும் வந்தவர் தாங்க, அவர்கிட்ட துரோகம் பண்ணிட்டு போறது தப்பு இல்லைங்கன்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். யாருக்கு லேலா இருந்திருக்காரு அவரு? யாருக்குமே லேலா கிடையாது. மக்களுக்குமே லேலா இல்லைங்க. இப்ப போய் அவரு திமுகவுக்கு வந்து கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்காருங்க சட்டசபையில. ஏங்க ஏடிஎம்கேயோட உயிர் மூச்சு என்னங்க? ஆன்டி டிஎம்கே தான், அவ்வளவுதான். டிஎம்கேக்கு எதிராக பேசுறதுதான் ஏடிஎம்கே. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து. திமுக தீய சக்தின்னு சொல்றதுதான் எம்ஜிஆர். அதுதான் ஜெயலலிதா ஃபாலோ பண்ணாங்க, அதான் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவர் இன்னைக்கு வந்து சம்பந்தமே இல்லாம போயிட்டு வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணோம்? அவர் மாறிக்கலாம், நாங்க மாறக்கூடாதா? ஆமா, நேற்றுக்கு ரெக்கார்டிங்ல கூட கேட்டேன். நீங்க அடுத்த எலெக்ஷன்ல 2 பேரும் கூட்டணி வந்தா கூட ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னீங்க. காமெடியா இருந்துச்சு. யாரு வருவாங்க? இல்ல டிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்ல, நேற்றுக்கு ரெக்கார்டிங்ல பண்ணா சொன்னீங்க. ஆமா ஆமா, இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணிலாம் வராது. எடப்பாடியும் டிஎம்கே கூட்டம் இருக்கும். அவர்கிட்ட இருக்காது ஏடிஎம்கே அடுத்த எலெக்ஷன்ல.
கார்த்திக் ப்ரோ ஒரு விஷயம், ஒரு சில விஷயம் டிஎம்கே ஏங்க ஏடிஎம்கே ட்ரெஸ்ஸே வெறுத்துருவாங்க. என்னங்க சும்மா நீங்க போய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருங்க மதிப்பா ஃபர்ஸ்ட்? இல்ல உங்க ப்ரோ. உங்க கட்சியோட உயிர் முயற்சி அதானுங்க. அதுலயே தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னா நான் ஏன் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணணும்? இல்ல ப்ரோ, அது மைனாரிட்டி ஓட்டுக்கோசரம் தானே இப்போ வந்து கூட்டணி விட்டு விலகி வந்தது. இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்டு வரவே வராது. உங்களை நம்பி யாரோ ஓட்டு போட்டு போடுறாங்களா? உங்களை நம்பி யாரோ ஓட்டு போட்டு போடுறாங்களா? இல்ல ஒரு சான்ஸ் எடுத்து அப்படி பாக்குறாங்க ஒரு மாட்டி இந்த மாதிரி ஓட்டு வருதா. என்ன சான்ஸ்? இல்ல எப்பயுமே ஏடிஎம்கேவும் பிஜேபி தானே கூட்டணி. அந்த சான்ஸ் இல்லாம தான் நீங்க வந்து எதிர்கட்சியா வந்தீங்களா? 75 எம்எல்ஏ வச்சு எதிர்கட்சியா வந்தீங்களா? இல்ல ஜி, அது வந்து எம்பி எலெக்ஷன் இப்ப வருது இல்ல, அது 3% தான் வித்தியாசம். 3% தான் வித்தியாசம் ஓட்டு. 2021 டிஎம்கே அலையன்ஸ்க்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் ஓட்டு வித்தியாசம் வெறும் 3% தான். இந்த 3% மைனாரிட்டியில போயிடுச்சு. அதனால அந்த மைனாரிட்டி பிடிக்கிறதுக்கு அங்க போயிட்டீங்களா? 3% பிடிக்கிறதுக்கு போயிட்டு இங்க 30% ஓட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இல்ல ஜி, எம்பி எலெக்ஷன் வருது இல்ல, அது ஸ்டேட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் ஓகே, எம்பி எலெக்ஷனுக்கு தானே அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தது. போன எம்பி எலெக்ஷன் வந்து பயங்கரமான வாஷ் அவுட்ல. யார? உங்களாலதான். நீங்க தான் போய் பை எலெக்ஷனுக்கு உந்து வேலை பாக்குறீங்க. எம்பி எலெக்ஷனுக்கு வேலையை பார்க்கல. அதான் நடந்துச்சு. இல்ல ஜி, அவர் உட்கார்ந்துருக்க நாற்காலி தான் முதல்ல பாக்கணும். எம்பி எலெக்ஷனோட கோயம்புத்தூர் எடுத்து பாருங்க. 2014 பிஜேபி என்டிஏ தனியா நிக்குதுங்க. ஏடிஎம்கே கூட்டணி இல்ல. 3,90,000 ஓட்டுனோ 95 சம்திங் ஓட்டு நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? ஏடிஎம்கே வந்துச்சு 2019 எவ்வளவு தெரியுமா? அதுல இருந்து 4,000 ஓட்டு கூட. அப்ப நீ 4,000 ஓட்டு தான் கொடுத்துருக்கீங்க கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து. அப்ப அவங்க பேசலாமா? உங்களால என்ன யூஸ் இருக்குன்னு பேசலாமா? அப்படி கூட்டணி அப்படி பேசவே கூடாதுங்க ஃபர்ஸ்ட். அதுவே தப்பு. அதுவே மாறாளா ரொம்ப தப்பு. அப்புறம் ஏன் கூட்டணி வச்சுக்கணும்? சரி ப்ரோ, உங்களை சொல்ற பாயிண்ட் புரியுது. பட் அவங்க என்னமோ எம்பி எலெக்ஷனுக்கு தான் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா பின்னாடி வந்து மறுபடியும் வந்து சேர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப நல்லது. வரவே வராதீங்க, அப்படியே போயிருங்க. ஜி என்ன ஜி, எனக்கு அப்படி நீங்க வந்து எதிர்கட்சி மாதிரி என்கிட்ட பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. நானும் பிஜேபில இல்லைங்க. இது வந்து அண்ணாமலையோட விருப்பங்க. உண்மையிலே அண்ணாமலை வந்து அந்த ஆளு இவ்வளவு ஒர்க் பண்ணாங்க. நான் இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டைம் வந்து பாருங்க. ஏடிஎம்கே வந்து ஆக்சுவலா 6 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி நினைக்கவே இல்லை. பயங்கர சண்டை அண்ணாமலையோட. அண்ணாமலை தூக்குற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு பாத்தீங்களா? அண்ணாமலையை வந்து கட்சி விட்டு தூக்குறாரு தலைவர் இருந்து. அப்பெல்லாம் அண்ணாமலை தூக்குற கண்டிஷன் போயிட்டாங்க. அண்ணாமலை போய் நான் இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு எலெக்ஷன் கொடுங்க, இப்ப என்ன பிஜேபி ஓட்டு வாங்க பாத்துருவோம், நம்ம ஓட்டை ஏத்துவோம், நம்ம சும்மா நம்மளை போய் டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க, தோத்தா உங்களாலதான் தோத்துன்னு சொல்றாங்க, ஆனா இவங்க ஓட்டு வாங்கினதை பத்தி நம்மளை பத்தி பேசவே மாட்டேறாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு அண்ணாமலை நினைச்சது நடக்குது. இன்னைக்கு வந்து போட்டி போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல பிஜேபியோட. இப்போ அலைன்ஸ் வச்சா என்ன சொல்லுவீங்க? ஏடிஎம்கே ஓட்டால தான் பிஜேபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இன்னைக்கு தெரிஞ்சிடும்ல 2024 நீங்க என்ன ஓட்டு வாங்குறீங்க, என்டிஏ பிஜேபி அலைன்ஸ் என்ன ஓட்டு வாங்குன்னு தெரிஞ்சிடும்ல. சரி ஓகே ஜி. வந்து ஓகே, நான் வந்து நீங்க பாமக போய் தொங்கிட்டு இருக்கீங்கல்ல. பாமக ஐயோ வந்துருங்க தொங்குறீங்க. ஏன் வந்துருங்க? பாமக தான் ஒரே ஏன் ஜெயலலிதா தான் நீங்க ஜெயலலிதா மாதிரி நிக்க வேண்டியதானே? இல்ல பாமக தான் ஒரே ஆப்ஷன். விடுதலை சிறுத்தைகள் எப்பயும் வரப்போறது இல்ல டிஎம்கே விட்டு. அதனால பாமக தான் ஒரே ஆப்ஷன். நார்த் சைடு வந்து இது பண்றது, ஓட்டை இது பண்றது. பாமகவோட கூட்டணி வச்சாலுமே பெரிய மின்னலாம் வராது ஏடிஎம்கே. ஓகே ஜி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து இது போறது, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராபின்சன் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நான் இந்த ஒரு சில பாயிண்ட் வந்து நான் ஸ்பேஸ் யூடியூப்ல தான் கேட்டுட்டு இருப்பேன். என்னால அந்த பாயிண்ட் எல்லாம் அவர் சொல்லும் போதே நான் திருப்பி சொல்லணுன்ற ஒரு வெறி வரும். ஆனா எல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்குதான் மைக் அடிச்சிருக்கு. சரி அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடலான்ட்டு. இப்ப அந்த பிஜேபி மோடினாவே ஒரு ஹிந்து இது வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி இப்படின்னு ஒரு இது பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா ஒரு காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் மோடியோட கேஸ்ட் வச்சு ரொம்ப கேவலமா ஒரு வாட்டி பேசியிருக்காரு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் பேசி அது பெரிய பிரச்சனையாகி காங்கிரஸ்காரங்களே வந்து இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோடியோட கேஸ்ட் வச்சு குறிச்சு ஒரு மாதிரி ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அன்பார்லிமெண்டா ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் காங்கிரஸ்ல நடந்திருக்கு. காங்கிரஸ்னாவே பண்ணையார் கட்சின்றது ஊர் உலக தெரியும். அவங்கதான் அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைமுறையா அவங்களே தான் பவர்ல இருப்பாங்க.
இத ஹிந்து கிடையாதுன்னு சொல்றவங்க தான் கோயிலுக்குள்ள போய் நின்று அந்த ராகுல் காந்தி போய் கோயில்ல உட்காந்து இதெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் போன வாட்டி எல்லாரும் பார்த்திருந்தாங்க. அவரே ஒரு பிராமின் தான், கவுல் பிராமின் தான் அவரு. கேட்டா இவங்க வந்து பிஜேபிக்கு மட்டும் பிராமின் ஹிந்துன்னு சொல்லி அடையாளம் பூசுவாங்க. அவங்க தான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் டிஎம்கே வந்துட்டு எங்க கட்சியில இந்துக்கள்லாம் இருக்காங்கன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. மைனாரிட்டி ஓட்டு மட்டும் மைனாரிட்டி எங்க கூட தான் இருக்கான்னு சொல்றவங்க எல்லாருமே இதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்துக்கள்லாம் எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்றதும் கோயிலுக்கு போறதும் அவங்களும் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா ஒரு சைடா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்லாம் ஒரு வாட்டி சொல்லலாம்னு நினைச்சேன். அது சரி இப்ப சான்ஸ் கிடைச்சு அதான் சொல்லலாம். ஹைப்பன் ப்ரோ வாகபான் லிசனர்ல இருக்கார், கொடுங்களேன். அவர் மதுரைக்கு போனாரா கேட்கணும். நான் தேனி தான். வரமாட்டாரு ப்ரோ அவரு. நீங்க 30% இருக்காங்க முஸ்லீம் வெஸ்ட் பெங்கால்ல, சரியா? அங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க பிஜேபி. அதுதாங்க மைனாரிட்டி கரெக்ட் பண்றது. அவங்க வந்து என்ன பண்றாங்க அரசுன்றது தெரியும். நீ இந்துத்துவா பேசினாலும் அவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையா? அடுத்த எலெக்ஷன்ல என்ன வருது பாருங்க. மம்தா டிடி என்ன வர்றாருன்னு பாருங்க. அவங்களே பயந்து போய் தான் இந்தியா கூட்டணி விட்டு போயிட்டாங்க. அப்படி பண்ணணும். சும்மா நீங்க எஸ்டிபி கூட்டணி போய் நின்று பேசிட்டு பிரச்சாரம் பேசிட்டா மாநாடு பேசிட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கார்த்தியா இந்த சவுகு சங்கர்லாம் கேட்டு சவுகு சங்கர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எடப்பாடி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அதுல ப்ரோ வந்து மோடி வந்து மறுபடியும் பிஎம் ஆகிறது வந்து ஆர்எஸ்எஸ்லயே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு சவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து மோடியும் வந்து அவரு எல்லாத்தையும் சொல்லுவாரு. மோடி தான் எல்லாம். இல்ல மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் வந்து யோகியை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்து மோடி வந்து விடலன்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்னா 2 டென்யூர் தான் வந்து இது பண்ணணும், அதுக்கு மேல வரக்கூடாது. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா வேற வழி இல்லாம இதோ இந்த மோடி அடுத்த வருஷம் இருக்க மாட்டாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதுவே கேவலம் இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மோடி அடுத்த எலெக்ஷன் இருக்க மாட்டாருங்க. எது மோடி லாயல் ஃபேன்ஸையே வந்து மைண்ட் செட் பண்றதுதான். பாத்தீங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து மோடி எதிர்க்குது அப்படின்னு. கடைசியா காங்கிரஸ் திமுக எல்லாம் எதிர்க்கிறத விட்டுட்டு கடைசியா ஆர்எஸ்எஸ் கார மோடி எதிர்க்கான்னு கூப்பிட்டு வருவீங்க. பாத்தீங்களா? மோடி தான் ஆர்எஸ்எஸ், மோடி தான் பிஜேபி, மோடி தான் பிஎம், எல்லாமே மோடி தான். மோடி சொல்றதான் இங்க. கார்த்தி இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இது இன்னும் கொஞ்ச நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி டிடி இந்த சைடு வந்துடுறாங்க எல்லாம். இது வந்து ஒரு அப்போசிஷனே டிடி இந்த சைட்ல வரமாட்டாங்க. இந்த சைட்ல வரமாட்டாங்க. அவங்களுக்கான ஓட் பேங்கே அது கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு திமுக மாதிரி தானே. ஆனா இப்படி ஒரு சோலோவா ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும்போது இந்த லாங் ரன் ஒரு 30-40 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு நல்லதான் நீங்க யோசிக்கிறீங்களா? இதுக்கு ஒரு அப்போசிஷன் இருக்கணும்னு, ஒரு ஃபார்மிடபிளா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்போசிஷன் இருக்கணும்னு அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. கண்டிப்பா ப்ரோ அப்போசிஷன் இருக்கணும்னா அப்போசிஷன் வந்து பார்ட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வரணும் ப்ரோ. அதுக்காக வந்து இவங்க வீக் ஆகும்னு நினைக்க கூடாதுல்ல நீங்க. பிஜேபி வீக் ஆகும், அது புரிஞ்சுக்கோங்க. இப்ப குஜராத்ல 30 வருஷம் ஆக போகுதுங்க. குஜராத்ல 30 வருஷம் ஆக போகுது. அப்போசிஷன் வர வேணா யார் சொன்னா? வாங்க ஸ்ட்ராங்கா நீங்க தாங்க வரணும். நீங்க மக்கள்கிட்ட தாங்க ஓட்டு கேட்கணும். போய் நீங்க அதை விட்டுட்டு நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. யாரையா உங்களை வர வேணும்னா எலெக்ஷன் நடக்குது இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்குது இல்லை, யாரும் நிறுத்தினாங்களா எலெக்ஷனை? 10 வருஷம் நாங்கள் தான் 15 வருஷம் நாங்கள் தான் சொல்லி ரூல் ஏதாவது போட்டாங்களா என்ன? எலெக்ஷன் நடக்குதுல, எலெக்ஷன்ல வாங்க பண்ணுங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குங்க. நீங்க வந்து கர்நாடகா ஜெயிக்கிறீங்க, தெலுங்கானா ஜெயிக்கிறீங்க, அந்த மாதிரி வரணும்ல, அது பண்ணணும்ல. அதை விட்டுட்டு சும்மா வந்து பிஜேபி இருந்தா பிஜேபி எப்பங்க இருந்தாங்க? 2014 அவங்க வந்து வெறும் 4 ஸ்டேட்ல தாங்க இருந்தாங்க. எல்லாமே காங்கிரஸ் தாங்க இருந்துச்சு. எப்படி மாறுனுச்சு? இவனுங்க பண்ண கோமாளித்தனத்துல மாறினதுக்கு அப்புறம் ஐயோ என்னங்க பிஜேபி இருந்தா எப்படிங்க அப்படின்னா, நீங்க ஜெயிங்க வந்து ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி வந்து 2 ஸ்டேட் வருது இல்ல, வர முடியுது இல்ல. அந்த மாதிரி நீங்க பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாரின் டூர், எலெக்ஷன் அப்போ போட்டோ ஷூட்டு, ராகுல் காந்தி ஒரு கோமாளி வச்சுக்கிட்டு நீங்க கட்சி நடத்திட்டு இருப்பீங்க. அந்த கோமாளி தலைவரே ஆக மாட்டாரு அப்படின்னா அவர் வந்து நீங்க ஆக்குங்க எதிர்கட்சி தலைவரா அப்படின்னா ஆக்கலாம். ஓகே, அவர் எப்படி ஆக்க முடியும்? நீங்க போய் இந்திய கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் 4 ஸ்டேட் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்றீங்க. கூட்டணிக்காரன் உங்களை ஓரிட்டு போயிட்டான்.
உன் வேலையை நீ பாரு, நீ என் வேலையை பாக்குறேன்னு போயிட்டான். நீ திமுக கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, போன டைம் 9 எம்பி கொடுத்தீங்க, அதே 9 கொடுத்துருங்க அப்படின்னு. திமுக இரு பார்ப்போம், வெயிட் பண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்றாங்க. அப்ப அந்த ரேஞ்சில் தான் நீங்க இருக்கீங்க. ஆல்ரெடி 9 எம்பி நின்ன தொகுதி ஸ்டேட்ல அப்படிதான் இருக்கீங்க. அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டியா ஆல் இண்டியாவுக்கு உங்களை ஆக்கணுமா? உங்க கூட்டணி கட்சிக்காரனே உங்களை மதிக்கிறது இல்லை எந்த ஸ்டேட்லயும். பிஜேபி உங்களை மதிச்சு ஏங்க அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும், நீங்க ஏன் இருக்கணும் அதுக்கு? ஆம் ஆத்மி வந்துட்டு போறான், இன்னொரு 2 ஸ்டேட்டு பிடிச்சி அவன் ஒரு எம்பி வந்து அவன் வந்துட்டு போறான், மம்தா வந்துட்டு போறாங்க, ஸ்டாலின் வந்துட்டு போறாங்க. நீங்க ஏன் வரணும்? நீங்களும் நீங்க ஒரு டுபாக் ஒரு கட்சி. காங்கிரஸ் முக்து பாரத்ன்றதால நீங்க ரெசனேட் பண்றீங்க. அவங்க அவர் அவங்க சொல்லிடுது காங்கிரஸ் முக்து தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேமிலி இல்லாம வேற யாராவது லீட் பண்ணா கூட எனக்கு கன்சாலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கு அது வாய்ப்பே ஃபேமிலி இல்ல கட்சி, அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஃபேமிலி கட்சி தான் அது, தெரியாதா? இல்ல அததான் நான் சொல்ல வரேன். அந்த ஃபேமிலி இல்லாத வேற ஒருத்தங்க லீட் வேற யாருங்க இருந்திருக்கா அந்த கட்சியில? ஏங்க 70 வருஷத்துல யாருங்க இருந்திருக்கா? வேற யாரும் லீட் பண்ணாங்கன்னா இப்ப வந்து கேக்குறீங்க நீங்க? அந்த கட்சியில இருந்த 5 வருஷத்துலதான் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. நரசிம்மராவ் இருந்த 5 வருஷம் தான் இந்தியா ரீடிஃபைன் ஆச்சு. அது வந்து அந்த ஃபேமிலியில இல்லாத ஒருத்தங்க பண்ண வேலை. அந்த ஃபேமிலி இல்ல, அந்த ஃபேமிலி இல்ல, அந்த ஃபேமிலி இல்லாத வேற ஒருத்தர் வந்துதான் இந்தியால ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதை ஒத்துக்கிறதுன்ற சொல்றேன் நான். ஃபேமிலி கட்சின்றத ஒத்துக்கிறேன். அது ஃபேமிலியில இல்லாத இன்னொருத்தங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்றேன். அது நரசிம்மர் அப்பாயிண்ட் ஆன சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது அந்த மாதிரி சொல்ல முடியாது கரெக்டா. ஏன்னா அப்பதான் குளோபலைசேஷன் எல்லாம் பண்ணாங்க. அப்படி பார்த்தா வாஜ்பாய் வந்தப்போ என்னென்ன மாற்றம் நடந்திருக்குன்னு ஊர் உலகமே தெரியும். அந்த மொபைல்ல இந்த இதெல்லாம் வந்தது வாஜ்பாய்க்கு அப்புறம் தான். அந்த ரோடு போட்டது அதுக்கப்புறம் அந்த வாஜ்பாய் வந்த காலத்துல தான். அந்த அணுகுண்டு சோதனை நடந்தது வாஜ்பாய் பீரியட்ல தான். வாஜ்பாய் பீரியட்ல வந்து எவ்வளவு கரெக்ட் தான் ஒத்துக்கிறோம். யாரும் இல்ல. சாரிங்க, இடையில மிஸ் ஆயிடுச்சு. என்ன கேட்டீங்க? எனக்கு கவனிக்கலாம். ஏங்க காங்கிரஸுக்கும் இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த கட்சி தேவையில்லாத கட்சிங்க இந்தியாவுக்கு. அது இப்போ இருக்கிற மனநிலை. கார்த்திக் அப்படி டைரக்டா ஃபுல்லா சொல்ல முடியாதுல்ல. இருக்கட்டும், லைக் அது ஒரு அவங்க கொஞ்சம் சென்ட்ரிஸ்டா முன்னாடி இருந்தாங்கல்ல, அதே பாலிசி அவங்க என்னங்க இருந்தாங்க. குடும்பத்தையும் விட முடியாது, மக்களையும் பார்க்க முடியாது அந்த கட்சியால. அதுதானே பிரச்சனை. குடும்பத்தையும் விட்டுற முடியாது, மக்களையும் பார்த்துக்க முடியாது, குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்து வர மாட்டாங்க. இப்படி ஒரு கட்சி நடத்த முடியுமா வச்சுக்கிட்டு? கார்த்திக் ப்ரோ, காங்கிரஸ் முடிக்க காங்கிரஸ் நடத்துறாங்களா ப்ரோ? இல்ல, காங்கிரஸ் முடிக்க காங்கிரஸ் கட்சியே போதுன்னுவாங்க. உட்கட்சி பூசல் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் காங்கிரஸ்ல. அதனாலதான் அந்த காங்கிரஸ் வந்து இந்த நிலைமைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, இவங்க வந்து ராகுல் காந்திக்கெல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப என்னாச்சுன்னு தெரியல. பாப்போம், அட்லீஸ்ட் பிஎம் கேண்டிடேட்டாவது யாரும் அனௌன்ஸ் பண்ணுங்க. அவரை பாவமா இருக்கு பார்க்கும்போது. அனௌன்ஸ் பண்ணி தோக்குறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாம தோக்குறது பெட்டர். இப்ப நிலைமை உண்மையா போயிடுச்சு உங்களுக்கு. நார்த் நாடுல எங்கன்னாலும் தோத்துருவீங்கன்ற மாதிரி 2 தொகுதியில வந்து போட்டி போட வேண்டிய கண்டிஷன் வந்துருச்சு. ஸ்மிருதி இரானி சொல்லிருக்காங்க எங்க நின்னாலும் நான் வரேன் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் அது கேட்க கொஞ்சம் இதா இருந்தாலும் அது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எங்க நின்னாலும் அடிதான் அண்ணனுக்கு. அவரு தொகுதியை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பாருங்க. திரும்ப வயநாட்டுக்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. அவர் இந்த பக்கம் கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அப்படி இப்படி விட்டுருவோம்னு நினைக்கிறீங்க நீங்க? போன டைம் வந்து ட்ரையல் தான், இந்த டைம் இறங்கி வேலை பார்ப்போம்ல. தெரியல. இந்த 35 டிஎம்கே அடிக்கிறாங்கன்னா அந்த 35ல ஒண்ணு வந்துட மாட்டாங்க அவருக்கு ஒண்ணு கொடுத்தா. இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மோடியை வந்து எதிர்க்கிறீங்க. எங்க நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க தலைவரே வச்சுட்டு இருக்காரு. நீங்க வந்து மோடியை ஜெயிக்கிறீங்களா பிஜேபிய?
ஆனா ப்ரோ ஆக்சுவலி அவங்க நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க ப்ரோ. ஆனா இப்ப எல்லாருமே அப்படியே ஒவ்வொன்றா கலண்டு போயிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸை விட்டு இருந்தாங்கன்னா ஆக்சுவலி நல்ல லீடர்ஸ் ஸ்ட்ராங்காவே இருந்திருப்பாங்க. ஏங்க ஒரு குடும்பம் தான் எல்லாம், அந்த குடும்பத்துக்கு தான் இந்தியா, அவங்க சொல்றதான் ரூல்ஸு. அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா அதெல்லாம் அடுத்தது. அவர் தான் இளவரசர், அவர் தான் ராஜா. எவ்வளவு பேருங்க ஏத்துக்குவாங்க இந்த மாதிரி? இங்க வாகாபான்லாம் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. இன்னைக்கு ரெடி, நாளைக்கு ரெடி, இன்பந்திக்கு ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. என்ன இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா? அவர் எந்த தொகுதி அனௌன்ஸ் பண்றாரோ அந்த தொகுதியில வந்து அவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு காலி பண்ணி விட்டுறாங்க பாருங்க. இந்த டைம் அவர் தப்பிச்சு கிச்சு எங்கேயாவது வந்து மைனாரிட்டி அதிகமா ஓட்டு இருக்க இடத்துல போய் நின்று சேஃபா நின்றுட்டா உண்டு தப்பிச்சா. வேற எங்கனாலும் காலி தான் அவரு. கார்த்திக் ப்ரோ தெரியாம தான் கேக்குறேன். இப்போ முன்னாடி வந்து அந்த ஏடிஎம்கே ஃபேக்ஷன் ஆச்சுல, அதாவது ஜானகி அம்மா அப்புறம் வந்து இந்த ஜெயலலிதா ஃபேக்ஷன் மாதிரி அப்போ ஆச்சு இல்லையா, அந்த இறந்ததுக்கு அப்புறம். அதை விட இப்போ வந்து ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கா என்ன? இந்த எலெக்ஷன் வீக்கா இருக்கு, போன எலெக்ஷன் இல்ல, இந்த எலெக்ஷன் வீக்கா இருக்கு. ஓகே. சிம்பிளான விஷயங்க, பேசிக்கான விஷயம் அவ்வளவுதான். இப்போ செலவு பண்ண ஒரு எம்பி தொகுதிக்கு வந்து 50 கோடி ரூபா செலவு பண்ணணும், மினிமமா ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணணும். 50 கோடி ரூபா செலவு பண்றதுக்கு 40 கேண்டிடேட் நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல 50 கோடி செலவு பண்ணா அந்த 50 கோடி எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கு? நான் ஜெயிப்பனான்றது சந்தேகம். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதே வந்து டவுட்டு. அதுக்கப்புறம் அந்த 50 கோடி செலவு பண்ணா எனக்கு திரும்ப வருமானம் தெரியாது. 26ல திரும்ப ஆட்சி வருமானது இப்பயே டவுட்டா இருக்கு. அப்படிங்கும்போது எதை வச்சு செலவு பண்ணுவாங்க, எதை வச்சு பண்ணுவாங்க? கேகாசை எவ்வளவு செலவு பண்ண முடியும்? ஒரு கேண்டிடேட் வந்து அந்த மாதிரி எவ்வளவு செலவு பண்ண முடியும்? ஏடிஎம்கேல வந்து எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ என்னையை கூப்பிட்டு நிக்க சொல்லிடுவாங்களோ, என்னை கூப்பிட்டு சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து போன எலெக்ஷன்ல, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல யாருக்குமே இல்லை. அதை மீறி ஜெயிச்சா கூட, ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சா கூட சென்டர்ல பிஜேபி தான் ஆச்சு. ஒரு யூஸும் கிடையாது அவங்க செலவு பண்ற காசுல. சரி ஓகே, செலவு பண்றோம், 50 கோடி செலவு பண்றோம், எலெக்ஷன் நிக்கிறோம், தோத்துட்டோம், ஓகே 2024 ஆட்சிக்கு வந்துடும், அது சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்றது என்ன இருக்கு இங்க? கேரண்டி இல்லாத கட்சிங்க ஏடிஎம்கே. இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல செலவு பண்ற காசு திரும்ப எடுக்க முடியுமான்னு கேரண்டியே இல்லை. அப்போ செலவு பண்ணவே யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில எப்படி வந்து கேம்பெயின் பண்ண முடியும், எப்படி ரன் பண்ண முடியும், எப்படி ஓட்டு வரும்? இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. இது வந்து கேண்டிடேட் கிட்ட. மக்கள்கிட்ட என்னன்னா, சரி ஓகே இவங்க ஜெயிச்சு என்ன பண்ண வருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போறோம், ஓகே ஏடிஎம்கே ஓட்டு போறோம், இதுல என்ன யூஸ்? திமுக போட்டாவது ராகுல் காந்தி வருவார். ராகுல் காந்தி இவங்க தமிழ்நாட்டுல வந்து வாகபான் மாதிரி ஆளுங்க நினைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பிஎம்னு அவர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வருவாரு. இல்லைன்னா பிஜேபி, மோடினா பிஜேபின்னு போட்டுருவோம், ராகுல் காந்தினா வந்து இவங்க போட்டுருவோம். ஏடிஎம்கே எதுக்கு போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் சீமானும் எடப்பாடியும் அடி வாங்குவாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ 2019 நடக்கவே இல்லைன்னா நடந்துச்சு. ஆனா 2019 யார் பிஎம்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப எல்லாருமே சொன்னாங்க மோடி தோத்துருவாரு, ராகுல் காந்தி அப்படின்ற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. நார்த் இந்தியாவில் கிடையாது, இங்க தமிழ்நாட்டுல பண்ணாங்க. நார்த் இந்தியாவிலே பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க அசம்பிளி வரும், கூட்டணி ஆட்சி வரும் அப்படிலாம் பண்ணாங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து கிளியர் மெஜாரிட்டியில் அவங்க வந்துருவாங்கன்றது முடிவாயிருச்சு. 350 400 கீழே வருவாங்களா, 400 வராமல் அவங்களை பிடிச்சி இழுத்துற முடியுமா, அந்த மாதிரி தானே இருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும், எல்லாருக்கும் ஓட்டு போறவங்களுக்கு தெரியும், நிக்கிற கேண்டிடேட்டுக்கு தெரியும். பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு இது ஓவர் டிபெண்டன்சியா இருக்காங்க பிஜேபி வந்து மோடி மேல அப்படின்ற. அது ஆக்சுவலி அவங்க ரொம்ப டிராபேக் அப்படின்னா
அது ஒரு விதத்துல பார்த்தா கரெக்ட் தானே ப்ரோ? அவர் வந்து முழுக்க முழுக்க அகேன்ஸ்டான ஆளுங்க பிஜேபிக்கு. அவர் பீகார்ல எலெக்ஷன் நிக்க போறாரு, அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறாரு. பிரசாந்த் கிஷோர் அடுத்த எலெக்ஷன் நிக்கிறாரா அதுக்கு அடுத்து நிக்கிறாருன்னு தெரியல. அது அங்க ஒரு கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு அவர், அவரோட பர்சனலா ஒரு கட்சியை. ஓ, அப்போ யாருக்காக இருக்க முடியும் ஒரு கட்சி? இப்போ டிஎம்கே எப்படி இருக்கு? ஸ்டாலின் வச்சுதான் நிக்குது. இங்க ஜெகன் மோகன் கட்சி எப்படி இருக்கு? அப்படிதானே இருக்கு. எல்லாமே ஒரு தலைவனை வச்சுதான் நிக்கும், அந்த மாதிரிதான் நிக்கும். ஓகே. இவனு வேற டெய்லி இங்க வந்து கமாண்ட திட்டுவானுங்களே, அரசியல் பேசாதீங்க நீங்க ஃபுல்லா அரசியல் பத்தி பேசிட்டீங்க. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? கார்த்திக் ப்ரோ, இப்போ நீங்க இப்போ ஹேமந்த் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, பிஜேபி மேபி மோர் டிபெண்ட் ஆன் மோடின்னு. ஸோ இப்போ நீங்க அதிமுக வந்து இப்போ ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ அப்படின்னா வந்து இப்போ அதே மாதிரி தானே ப்ரோ இப்போ சொல்றேன், லைக் ஏதாவது லைக் மோடி இல்லாம இருந்தாங்கன்னா அப்ப ரொம்ப வீக் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட் தான் ரொம்பலாம் வீக் ஆக மாட்டாங்க, அப்படி சொல்லல. ஓவர் இல்ல அந்த டிபெண்டன்சி தான் எலக்டோரல் மோடி இல்லாம டிபெண்டன்சி புரிஞ்சுக்கோங்க. இல்ல திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. மோடி இல்லாமன்னா மோடி இல்லாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த ஒரு 10 வருஷம் மோடி தான். சரி, அவருக்கு இப்ப 73 வயசு. ஓகேவா? 2029 எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து 78 வயசு 79 வயசு இருக்கும். வாஜ்பாய் 2004 நிற்கும் போது அவருக்கு 80 வயசு. அத்வானி நிற்கும் போது 2009 80 வயசு. அவர் 80 வயசுலயும் நிற்பாரு. 78 வயசு தான் ஆகும் 2029 எலெக்ஷன்ல மோடிக்கு. ஆள் எப்படி இருக்காரு? ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு இருக்காருல்ல கார்ல, டாட்டா காமிச்சிட்டே வர்றாருல, கதவை திறந்து விட்டு வெளில. அதெல்லாம் 110-15 வருஷத்துக்கு ஆக்டிவா தான் இருப்பாரு. 110 வருஷம் இருப்பாரு. 2029 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாறலாம் நீங்க சொல்றதுன்னா, 4 டைம் யாருமே பிஎம் ஆனது இல்லைங்க தொடர்ந்து இந்தியால. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றது முதல்ல மோடி தான் பண்ணுவாரு. பண்ணிட்டு தான் போவார். அந்த ரெக்கார்டை யாரு இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை வச்சு தான் போவார். 400 எம்பி ஜெயிச்சு தான் போவார். 4 டைம் வந்து பிஎம் ஆகிட்டு தான் போவார். ஸோ ரெக்கார்ட் மேக்கர் அவர். அந்த ரெக்கார்டெல்லாம் மேக் பண்ணிட்டு தான் போவார். நேருக்கு அப்புறம் இப்ப 3rd டைம் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் தானே ப்ரோ? ஆமா, இந்த ரெக்கார்ட் இருக்கு. நேருவே பண்ணாத ரெக்கார்டை பண்ணிட்டு போவாரு. 4th டைம் ஜெயிச்சுட்டு போவாரு பாருங்க. நேருவாது அப்பெல்லாம் கட்சியே கிடையாதுங்க. இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்ப ஜெயிச்சாருங்க. அந்த ரெக்கார்ட்லாம் மேக் பண்ணிட்டு தான் போவாரு அவரு. இவங்கெல்லாம் உட்காந்து கதறிட்டே இருப்பானுங்க. எவ்வளவு கதை போறாங்களோ கதறிட்டே இருப்பாங்க. நம்மளும் ரசிச்சுக்கிட்டே இருப்போம், ட்வீட் போட்டுட்டே இருப்போம். பிஜிஎம்மா வந்துட்டே இருக்கும். அனிருத் பிஜிஎம் போடுவாரு. அந்த பிஜிஎம் எடுத்து மேட்ச் பண்ணி தலைவனுக்கு போட்டுட்டே இருப்போம். இப்போ கார்த்திக் ப்ரோ, இப்போ உங்களுக்கு பிஜேபி லைக் பண்றது வந்து டிஎம்கே அகைன்ஸ்டா பேசுறதுனால இல்லையா, இல்ல ஜென்யூனாவே உங்களுக்கு பிஜேபி பிடிக்கணும் இல்லையா? இல்ல ப்ரோ, எனக்கு வந்து போன எலெக்ஷன்லாம் கிடையாதுங்க. சத்தியமா நான் போன எலெக்ஷன்ல வந்து கோவம் தான் எனக்கு இருந்துச்சு. டிமார்டைஸ் பண்ணப்ப அந்த டைம்லாம் எல்லாருக்கும் நார்மலா ஜென்ரல் பப்ளிக் கிட்ட ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவனுங்க ரொம்ப திட்ட ஆரம்பிக்கும் போது தான் சரி ஓகே, ஒரு கடத்துக்கு மேல கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இவனுங்க சும்மா பேசுவாங்களே, நீ படிச்சதே என்னாலதான் அப்படின்னு பேசுவானுங்க பார்த்தீங்களா? அப்ப சொல்லும் போது எனக்கு கோவமே வரும். நீ படிச்சது யாரால தெரியுமா? பெரிய ஆளதான் அப்படிமானுங்க. அப்பதான் எனக்கு கோவம் வரும். அடா, நான் படிச்சதுக்கும் அப்படின்னு வரும்போது தான் இங்க பிரச்சனையே. அதை பத்தி பேசுவோம். இவனுக்கு என்னன்னா ஓவர் வாய்தான் இங்க பிரச்சனையே. சென்னையில வந்து மழை வெள்ளத்துக்கு வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை. சென்னை மீட்ட திமுகன்னு சொல்லும் போது எனக்கு கோவமே வரும்.
என்ன 2வது நாளே மீட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் கோவம் வரும். கீழம்பாக்கத்து வந்து ஏங்க பஸ் ஸ்டாண்டு சரியில்லைன்னு ஏதோ பிரச்சனை சொல்றாங்கன்னா, ஏய் அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கும் தெரியுமா? இவனுங்க ஓவரா பேசி பேசி அதுக்கப்புறம் ஓவரா ரொம்ப ஓவரா பேசுறானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டை பார்க்க தான், ஓ இவனுங்க வந்து இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே இவங்க தான் போல இருக்கே, இதுக்கு தான் இவனை கத்திட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சரி ஓகே இவனுங்களை வந்து இவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னா ஒரு ஆள் தேவை நமக்கு அப்படின்றதுனாலதான் அது வந்து கம்பேரிசன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இவனுங்க கதற விடுறாருல ஒரு ஆளு, அதுதான் நமக்கு தேவை. இவனு ஒரு குடும்பத்துக்கு அடிமையாவே இருந்து வாழ்ந்துட்டானுங்க. இவனுங்க ஒரு 50 வருஷமா ஒரு குடும்பத்துக்கு அடிமை, காங்கிரஸ் குடும்பத்துக்கு அடிமை, நேரு குடும்பத்துக்கு அடிமை அப்படி வாழ்ந்துட்டானுங்களே. ஒரே ஒரு ஆள் வந்து குஜராத்ல வந்து நார்மல் ஃபேமிலில இருந்து வந்து டிவி குடும்பத்துல இருந்து வந்து இவங்க வச்சு செய்யும் போது நம்ம பார்க்கறது சந்தோஷமா இருக்குல்ல. அதுதான் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ அப்படி பண்றீங்களா, ஐயோ அப்படி பண்றீங்களா, ஆமா அப்படிதான் பண்ணுவோம். இப்ப வேற ஏதாவது கட்சி வளர்றது பாக்குறீங்களா ப்ரோ? இப்ப சென்ட்ரல் லெவல்ல இப்ப 29ல இப்ப எப்படியோ காங்கிரஸ் இவங்க எதுவும் தேற மாதிரி தெரியல. இப்போதைக்கு அது காங்கிரஸ் ஆப் என்னைக்குமே தராது. வளருது. அதான் ப்ரோ இப்ப வேற ஏதாவது கட்சி ஏதாவது வளருவாங்களா? ஆப்பும் கிடையாது. டெல்லியில 7 தொகுதியில 7 தொகுதியிலும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. பஞ்சாப்ல மட்டும் ஆம் ஆத்மி இருக்கு ஸ்ட்ராங்கா. வேற கட்சி இப்போதைக்கு இல்லைங்க. அதான் சொல்றேனே, இப்போ நீங்க 60 நாள் கழிச்சு என்ன 60 மாசம் கழிச்சே அவனுங்க இன்னைக்கு வேலை பார்த்தாதான் 60 மாசம் கழிச்சாது அட்லீஸ்ட் பிஜேபியோட வின்னிங்கை தடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு 273ன்றது ஒரு 250 சுருக்க முடியும். இன்னைக்கு வேலை பார்த்தாதான் இவனுங்க அதுக்கே ரெடி இல்லை இவனுங்க. அதுக்கும் ஒண்ணும் வேலை பார்க்கற மாதிரி தெரியல ப்ரோ. பார்க்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பார்க்காம இப்படியே வந்து எலக்ட்ரல் பாண்டு, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் இப்படியே முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பானுங்க. சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பானுங்க. ப்ரோ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? டெல்லியில ரொம்ப கலவரமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்கல. அதே டெல்லியிலே 7 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்கும். அதெல்லாம் நடக்க போகுது. டெல்லியில இவனுக்கு போய் ரொம்ப பஞ்சாப்ல இருந்து வர டெல்லியில இருக்கவங்களாம் இல்ல அதான் டெல்லியில இருக்கவங்களாம் டெல்லியில வெறுப்பேற்றி இருக்குல்ல விட்டு, ப்ரோ, இவங்க பஞ்சாப் ஹரியானால இருந்தாலும் வராங்க இந்த ப்ரொடெஸ்ட் பண்றோம். அதான் சொல்றேன். எல்லாரும் போய் டெல்லியில இருக்கவங்களாம் வெறுப்பேற்றி விட்டு டெல்லியில வந்து எல்லாம் ஃபுல்லா பிஜேபி ஓட்டு போட போறானுங்க. அதான் நடக்க போகுது. சபரீஷ் ப்ரோ, அது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அவங்க பென்ஷனும் அப்புறம் பேசிக் எம்எஸ்பி கேக்குறாங்க. அது லாஜிக்கலி நாட் பாசிபிள். ஆமா அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது லாஜிக்கலி நாட் பாசிபிள். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இவங்க காங்கிரஸ் வந்து அது ஏதோ குடுக்குறாங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க அவங்க என்னங்க இஷ்டத்துக்கு ஜெயிக்கவா எல்லாம் போறாங்க? வேணா சும்மா சொல்லுவாங்க சொல்லிக்க வேண்டியதான், வாயில தானே. ப்ரோ. வாயில சொல்றது தானே, நாங்க வந்தா கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கே பென்ஷன் கிடையாது. இது ஒரு இது அது எப்படி ஃபார்மர்ஸ்க்கு தர முடியும்? சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட். ஓகே ப்ரோ, பாய்.